ஒவ்வொரு மாதத்திலும் முதல் வாரத்தில் இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். இப்பொழுதும் இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை முதலாவது நாம் வாசித்து ஆண்டவருடைய வார்த்தைகளுக்குள் செல்லப் போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 11வது வசனம். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இந்த இடத்தில் யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை குறித்து இந்த இடத்துல பேசுகிறார். மனம் திரும்புதலுக்கென்று நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார். அவர் என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இயேசு கிறிஸ்து தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய இரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்பட்டவர்களுக்கு கொடுக்கின்ற அபிஷேகத்தை குறித்து இந்த இடத்துல பேசுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நடந்து ஊழியம் செய்த நாட்களில் அவர் செய்த எதை குறித்தும் பேசாமல் அவர் மரித்து எழுந்து பின்பு 3வது நாளில் எழுந்து பின்பு 40 நாளளவும் அநேகருக்கு தரிசனமாகி பரமேறி சென்று அதற்கு பிறகு 10 நாட்கள் கழித்து கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்தே யோவான் ஸ்நானகன் சொல்கிறத பார்க்குறோம். ஏன் என்று கேட்டிங்கன்னா, அவர் இந்த உலகத்திலே செய்த அந்த ஊழியத்தின் காலம் எப்படிப்பட்டதுன்னா அது அந்த காலத்துக்குரியது. ஆனால் அவர் தம்முடைய ஜனத்தின் மேல் அபிஷேகத்தை ஊற்றுகிற விஷயம் அது சபையின் காலம் முழுவதிலும் நடக்கக்கூடிய ஒன்று. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தமது பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவரால் அவர் நிரப்புகிறார். நிறைத்து அந்த ஆவியானவரால் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆவியானவரை கொண்டு நம்மை நடத்தவும் நம்மை ஆசீர்வதிக்கவும் செய்கிறார். இந்த நாட்களிலே இந்த பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் ஏன் நமக்கு தருகிறார், அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற காரியம் என்ன என்பதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு அபிஷேகத்தின் மேன்மை தெரியாமல் இருக்கிறது. அதனால தான் அபிஷேகத்தை பெற வாஞ்சை இல்லாமல் விட்டு விடுகிறோம். சிலர் அபிஷேகத்தை பெற்றிருந்தாலும் கூட அந்த ஆவியானவரை நாம் பயன்படுத்த தெரியாத பட்சத்திலே அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் இழந்துருவோம். நமக்கு ஒரு பொருள் நமக்கு வாங்குறது பெருசல்ல, அதை பயன்படுத்த நமக்கு தெரியணும் இல்லையா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறோன்னா அதை பயன்படுத்த தெரிஞ்சால் தான் அதனுடைய உண்மையான வேல்யூ. அதை பயன்படுத்த தெரியாமல் நீங்கள் வாங்கிட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிட்டு ஒரு சாதாரண ஃபோனுக்கு யூஸ் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும்னா அந்த ஃபோனை நீங்கள் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி பிரயோஜனமே கிடையாது. அதே போல தான் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற அபிஷேகம் என்பது அவ்வளவு வேல்யூபிளான அபிஷேகத்தை கொடுத்து அந்த ஆவியானவரை குறித்து நமக்கு ஒன்றுமே தெரியலன்னா அவரை நீங்கள் பெற்றிருந்தும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடுகிறது. அப்போது இன்றைக்கு நான் அபிஷேகத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 16வது அதிகாரம் 13, 14 ஆகிய 2 வசனங்களை இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13, 14. சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். இந்த பரிசுத்த ஆவியானவரை ஏன் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்று கேட்டீங்கன்னா, நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவதற்காக. நல்ல கவனிக்கணும், இயேசு கிறிஸ்துவின் பங்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று இருக்கிறது. பிதாவாகிய தேவனுடைய பங்கு என்று ஒன்று இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய பங்கு என்று ஒன்று இருக்கிறது. நாம் ஆராதிக்கிற ஆண்டவரை திரித்துவ தேவனாக நம்ம பார்க்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இதில் ஏன் திரித்துவமாய் பார்க்கிறோம்? அது திரித்துவத்திலே வித்தியாசமான பங்குகள் இருக்கிறது. பிதா சகலத்தையும் ஆளுகிறவராய் இருக்கிறார்.
இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு நமக்காக ரத்தம் சிந்தி நமக்கு மீட்பை ஏற்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு பாவங்கள் கழுவப்படுகிறது. அவருடைய ரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்படுகிறது. அவருடைய நாமத்தினாலே பாவங்கள் மீட்கப்படுகிறது. அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம். பிசாசின் ஆதிக்கத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டோம். ஆத்தும ரட்சிப்பை கிறிஸ்துவின் மூலமாய் பெற்றோம். ஆனால் கிறிஸ்துவின் மூலமாய் ஆத்தும ரட்சிப்பை பெற்றிருக்கிற நாம் அதன் பிறகு தொடர்ந்து நாம் நடத்தப்படாத பட்சத்தில் நாம் பெற்ற ரட்சிப்பை இழந்து போகிறதற்கு காரியம் இருக்கிறது, இழந்து போகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நாம் நடத்தப்பட வேண்டும். எது வரைக்கும்? கடைசி வரைக்கும் நம்ம நடத்தப்படணும். கடைசி வரைக்கும் நான் என்ன? ஒன்று கிறிஸ்துவின் 2வது வருகை வரைக்கும், அல்லது நம்முடைய சரீர மரணம் வரைக்கும், அது வரைக்கும் நாம் நடத்தப்படணும். ஏன்? இந்த உலகம் பொல்லாத உலகமாக இருக்கிறது, பாவம் நிறைந்த உலகமாக இருக்கிறது, பிசாசின் சோதனைகள் நிறைந்த உலகமாக இருக்கிறது. பல விதத்தில் நாம் தேவ சித்தத்தை விட்டு வழிவிலகி போகிறதற்கு ஏதுவான ஒரு உலகத்திலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எந்த விஷயத்தில் நாம் முடிவெடுக்கிறதுல ஒரு தவறான ஒரு சின்ன முடிவெடுத்தால் நம்ம தவறான பாதையில் போய் நாம் பரலோகத்தை, நித்தியத்தை நம்ம இழந்து போகிறதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனாலே நாம் நடத்தப்படணும். ஒவ்வொரு நாளிலும் நடத்தப்படணும். எப்படி? சகல சத்தியத்திலும் நடத்தப்படணும். ஒவ்வொரு சின்ன 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 விஷயத்திலும் கர்த்தரால் நாம் நடத்தப்பட்டால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரலோக ராஜ்யத்தை அடைய முடியுமே தவிர, ஆண்டவர் மாத்திரம் நம்மை நடத்தாமல் விட்டுவிட்டால் சீக்கிரத்திலே நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை இழந்து நரகத்தின் பாதையிலே நாம் போய் சேர்ந்து விடுவோம். அப்போ நம்மை நடத்துவதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர், நம்மை ரட்சிப்பதற்கு இயேசு கிறிஸ்து, பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு இயேசு கிறிஸ்து, மீட்கப்பட்ட நாம் அந்த மீட்பை பாதுகாத்து கொள்வதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர். பெற்ற ரட்சிப்பை பாதுகாத்து கடைசி வரைக்கும் அதில் நிலைத்திருந்து பரலோகத்தில் நம்மை கொண்டு போய் பத்திரமா சேர்க்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அதனால தான் அவர் சகல சத்தியத்திலும் நம்மை நடத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அபிஷேகத்தை நாம் பெற்று இந்த ஆவியானவரால் நடத்தப்படணும். சகல சத்தியத்திலும் நடத்தப்பட வேண்டும். இந்த ஆவியானவர் நம்மை எப்படி நடத்துகிறார் என்று இந்த வேதம் அழகாக அந்த வசனம் சொல்லுது பாருங்க. சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். எப்படி நடத்துவார்? அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடைய இதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். இந்த ஆவியானவர் எப்படி ஒரு தேவ பிள்ளையை நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பேசி 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 நடத்துகிறார். இல்லை, பேசி நடத்துகிறார். அதான் வேதம் தெளிவாக சொல்லுது. அவர் சகல சத்தியத்திலும் நடத்துவான்னு சொல்லிட்டு அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், தானா செல்ஃப் அவர் பேசுறது கிடையாது, சுயமாய் பேசாமல் தான் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி, அதாவது பேசி தான் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை அறிவிப்பார். அதுவும் பேசுறது, அறிவிப்பார். வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடைய இதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால், உங்களோடு பேசுவதினால், என்னுடைய இதில் எடுத்து அவர் உங்களோடு பேசுவதினால் அவர் என்னை மகிமைப்படுத்துவார் என்று இயேசு கிறிஸ்துவே சொல்றார். அப்போ இந்த வசனங்கள், இந்த 2 வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறவர். எப்படி நடத்துகிறார்? நம்மளோடு பேசி 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 பேசியே நம்மளை நடத்துகிறார். இப்படி தான் நம்மளை நடத்துகிறார். இன்றைக்கு நீங்கள் ஆவியானவரால் நடத்தப்படணும்னா ஆவியானவருடைய சத்தத்தை கேட்க உங்களுக்கு தெரியணும். பரிசுத்த ஆவியானவர்களோடு கூட பேசணும். பரிசுத்த ஆவியானவர் பேசுறதை நீங்கள் கேட்கணும். கர்த்தர் நம்மளோடு பேசுறதுக்கு விரும்புகிறார். என்னைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிறார். ஆனால் நாம தான் பல நேரத்தில் அவர் பேசுகிறதை கேட்க முடியாத நிலைமையில் இருக்கிறோம். கடைசியில் முடிவுக்கு வந்துடுறோம், ஆண்டவர் கூட பேசுறதே இல்லை அப்படின்னு. அப்படி கிடையாது. ஆண்டவர் என்னோடு பேசுறதே இல்லைன்னு நம்ம முடிவு செய்கிறது தப்பு. அப்படி கிடையாது. ஆண்டவர் நம்மோடு பேசி நம்மை நடத்த ஆசைப்படுகிறார். ஆனால் நம்ம அவருடைய சத்தத்தை கேட்காமல் இருந்துட்டு நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவர் எங்கூட பேசுறதே இல்லைங்கிறோம் இல்லையா? நம்ம காதை நம்ம அடைச்சி வச்சுட்டு சத்தமே கேட்கலன்னா ஆண்டவர் எங்கூட பேசலன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? நம்ம தான் நம்ம காதை அடைச்சி வச்சுட்டு இருக்கிறோம். அதனால தான் நமக்கு அந்த சத்தம் கேட்கல. அவர் பேசுறாரு, நம்ம காதை நம்ம அடைச்சி வச்சிட்டோம்னா அது எப்படி நமக்கு கேட்கும்? நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவர். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவர். அவர் பேசித்தான் நம்மை நடத்துகிறவர். அவர் பேசுகிறதுல பார்த்தீங்கன்னா பல வகை இருக்கிறது, பல விதங்கள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை குறித்து அவர் திட்டம் பண்ணுறார். இப்போ பாருங்க, ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஃப்ரம் த பிகினிங், ரட்சிப்பிலிருந்து அவருடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்கும், மரண பரியந்தம், அல்லது அந்த ஆத்மா அவர்கள் பரலோகத்துக்கு போய் சேருகிற வரைக்கும் அவங்க லைஃபை டோட்டலாக கர்த்தர் பிளான் பண்ணிடுறார். கம்ப்ளீட்டாக பிளான் பண்ணுறார்.
எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணுறாரு. அவருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பிளான் பண்ணுறாரு, அவருடைய உலக காரியத்தை பிளான் பண்ணுறாரு, அவருடைய குடும்ப வாழ்க்கையை பிளான் பண்ணுறாரு, அவருடைய தொழிலை பிளான் பண்ணுறாரு, அவருடைய வாழ்க்கையில் எல்லாத்தையுமே ஆண்டவர் பிளான் பண்ணுறாரு. எல்லாத்தையும் திட்டமிட்டு எல்லா விஷயத்திலும் அதை நடத்த விரும்புகிறாரு. ஆனால் பல நேரத்தில் நாம் நடத்தப்படாமல் போகிறதற்கு காரணம் என்ன? அவருடைய பிளான்ஸை நம்ம கேட்டு அறியாத நிலைமையில் இருக்கிறதுனால தான் நாமளாக ஒரு முடிவெடுக்கிறோம், நாம ஒரு காரியத்தை செயல்படுகிறோம், அது தவறுதலாய் போய் முடிவடைந்து விடுகிறது. அப்போ ஆவியானவர் நம்மோடு கூட பேசி நம்மை நடத்துகிறவர். நமக்கான எல்லா திட்டங்களும் அவர் கரத்தில் இருக்கிறது. அவர் நம்மோடு கூட பேசி நடத்துகிறவர். அவர் பேசுறதுல பார்த்தீங்கன்னா பல வகை இருக்குது. பேசிக் லெவல் பேசுவார், இன்னும் ஹையர் லெவலில் பேசுவார், நபருக்கு ஏற்ற மாதிரி பேசுவார். இப்போ நம்ம சின்ன பசங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் வார்த்தையில் பேசுவோம், கொஞ்சம் செய்கையிலையும் கூட நம்ம சேர்த்து தான் பேசுவோம் இல்லையா? ஒரு சின்ன பசங்கள்கிட்ட பேசும்போது நம்ம வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோம், கூடவே ஆக்ஷனையும் சேர்த்து யூஸ் பண்ணுறோம். அப்போ தான் அந்த பிள்ளைகளுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இன்னும் வளர ஆரம்பித்த உடனே நம்ம அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் என்ன செய்வோம், குறைச்சிடுவோம், கொஞ்சம் அதுக்கு வேறு மாதிரி பேச ஆரம்பிப்போம். இப்படி நம்முடைய முதிர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசுகிறோம் இல்லையா? ஒரு பிள்ளையின் வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி, முதிர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசுகிற விதத்தை மாற்றிக்கொள்ளுகிறோம். இதே போல தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆவிக்குரிய நிலைக்கு ஏற்ற விதத்தில் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவார். பேசிக்காக நமக்கு பேசுவார், இன்னும் பேசுவார். இப்போ பாருங்க, சின்ன பசங்களுக்கு பாடம் எடுக்கும்போது என்ன செய்யறாங்க, பிக்சர் காட்டுறாங்க இல்லையா? ஏ ஃபார் ஆப்பிள் அப்படி சொல்லிட்டு ஆப்பிள் படத்தை போட்டு காட்டுறாங்க. அப்படி என்ன செய்யணும், அப்படி காமிச்சா அந்த பிள்ளைங்களுக்கு அது புரியும். சும்மா ஆப்பிள்ட்டு போனால் அதுக்கு புரியாது. அப்போ பிக்சர் போட்டு காட்டுறாரு, நம்ம காட்டி தான் என்ன செய்யணும், சின்ன பசங்களோட பேசுகிறோம், அப்படி தான் கம்யூனிகேட் பண்ணுறோம். இப்போ இதே போல தான் ஆண்டவர் நம்மளோட கூட ஆரம்பத்தில் பேசும்போது பிக்சர் போட்டு தான் காட்டுவார். எடுத்த உடனே ஸ்ட்ராங் அப்படி பேச மாட்டார், பிக்சர் போட்டு காட்டுவார். எப்படி? ஒரு சொப்பனம் கொடுப்பார், அதான் பிக்சர் பண்ணுறது, பிக்சரைஸ் பண்ணுறது. உங்களுக்கு ஒரு கனவு வரும், அந்த கனவுல கர்த்தர் என்ன செய்வார், உங்களுக்கு ஏதாவது ஒன்று காட்டுவார். இதுதான் உன்னை குறித்து என்னுடைய திட்டம்னுவார். ஃபர்ஸ்ட் பிக்சரைஸ் பண்ணுவார். நம்ம குழந்தைத்தனமாக இருக்கும்போது நமக்கு என்ன ஆண்டவர் பேசுகிற விதம் அப்படி தான் இருக்கும். படம் போட்டு காட்டுறோம், சின்ன பிள்ளைங்களுக்கு படத்தை காமிச்சு விளக்குற மாதிரி ஆண்டவர் நமக்கு ஒரு கனவை காட்டுவார். அந்த சொப்பனத்தின் மூலமாக நான் உன் வாழ்க்கையில் இதை செய்ய போகிறேன். செய்திருக்கிறாரா? வேதத்தில் நீங்கள் பாருங்கள். இப்போ நான் இதெல்லாம் எல்லாத்தையும் எடுக்க டைம் கிடையாது, இந்த ஷார்ட் டைம் நான் வேகமாக போயிட்டு இருக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 37வது அதிகாரத்தில் ஆரம்பித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் கடைசி வரைக்கும் 50வது அதிகாரம் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசேப்பின் சரித்திரம் அங்கே இருக்குது. 37ஆம் அதிகாரத்தில் ஸ்டார்ட் பண்ணி 50 வரைக்கும் யோசேப்பின் சரித்திரம் ஃபுல்லாக இருக்குது. இது யோசேப்புடைய வாழ்க்கையில் பாருங்கள், அந்த 37வது அதிகாரத்தில் அவனுக்கு அப்பொழுது வயசு 17 வயது உள்ளவன். இன்னும் ஆவிக்குரிய வளர்ச்சி தெரியாது. அவனுடைய தொழில் என்ன, ஆடு மேய்க்கிறது. தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கிறவன், பெரிய படிப்பாளி கிடையாது, வேத அறிவு அந்த காலத்தில் பைபிளே கிடையாது. அப்புறம் வேத அறிவுக்கு எங்கே போகிறது, பைபிளே கிடையாது அந்த காலம். ரெண்டாவது, அவனுக்கு படிப்பறிவெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஆடு மேய்க்கிறது அவனுடைய தொழில். இப்படிப்பட்டதான ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிறதான அந்த யோசேப்போடு கூட கர்த்தர் பேச நினைக்கிறார். என்ன பேசுகிறாரு, பிக்சர் போட்டு காட்டுறார், 2 பிக்சர் போட்டு காட்டுறாரு. ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன, அவன் தன்னுடைய சகோதரோடு கூட சேர்ந்து ஒரு வயல் நிலத்தில் இருந்து அறுவடை செய்கிறாங்க. அறுவடை செய்து அறுத்தது எல்லாத்தையும் கட்டி கட்டி வைக்கிறாங்க. அப்பொழுது இவனுடைய அரிக்கட்டு மட்டும் நிற்கிது, மற்ற 11 அரிக்கட்டுகளும் இவனுடைய அரிக்கட்டை வணங்கி நின்றது. ஃபர்ஸ்ட் பிக்சர். ரெண்டாவது அடுத்த ஒன்று போட்டு காட்டுறார், அடுத்த பிக்சர் காட்டுறார் ஆண்டவர். அதில் பார்க்கும் பொழுது இவன் இருக்கிறான், யோசேப்பு இருக்கிறான், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் அவனை அப்படியே வணங்கிட்டு நிற்கிது. இது ரெண்டாவது காட்டுறார் ஆண்டவர். இந்த 2 காரியத்தின் மூலமாக ஆண்டவர் அவனுக்கு என்ன சொல்ல வராரு, உன் எதிர்காலம் இப்படி இருக்கும். இன்னைக்கு நீ ஒரு ஆடு மேய்க்கிறவனா இருக்கிற, இன்னைக்கு நீ சாதாரணமா இருக்கிற, உன் வீட்டில் உனக்கு மேலே 10 அண்ணன்கள் இருக்கிறாங்க, நீ 11வது மகனா இருக்கிற, வீட்டில் லீஸ்ட் சாதாரணமாக இருக்கிற, வயசில் குறைஞ்சவன், அனுபவத்தில் குறைஞ்சவன், சாதாரணமானவன். ஆனால் உன் எதிர்காலம் எப்படிப்பட்டது என்றால் எல்லாரும் வணங்கக்கூடிய விதத்தில் உன் எதிர்காலம் இருக்கும். இதுதான் ஆண்டவர் அவனுக்கு சொல்ல வர்றார். இந்த 2 சொப்பனத்திலே ஆண்டவர் அவனுக்கு சொல்ல வர விஷயம் அதுதான். உன் எதிர்காலம் இப்படி இருக்கும், உன்னுடைய ஆரம்பம் இப்படி இருக்குது, ஆனால் உன்னுடைய முடிவு இப்படி இருக்கும். உன் எதிர்காலம் இவ்வளவு மேன்மையாக இருக்க போகிறது, இவ்வளவு பெரிய திட்டத்தை நான் உன்னை குறித்து வச்சிருக்கிறேன். அது 2 முறை கர்த்தர் அவனுக்கு காட்டுகிறார். நல்லா கவனிக்கணும், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியத்தை குறித்தும் கர்த்தர் தீர்மானிச்சிட்டார். கடைசி வரைக்கும் அவர் திட்டம் பண்ணிட்டார். அந்த திட்டத்தை கர்த்தர் என்னைக்குமே எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம லைஃப்ல ஒரு அவுட்லைன் காட்டுவார். உங்க லைஃப்ல கடைசி வரைக்கும் என்ன செய்ய போகிறார் என்பதை ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்லைன் காட்டுவார். இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க உனக்கு முடிக்க போறேன், இப்படி இருக்கு ஒரு அவுட்லைன் காட்டுவார். அடுத்தது என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னா, அந்த அவுட்லைன்ல இருந்து பீஸா கர்த்தர் நடத்துவார். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அடுத்த 13 வருஷம் நடக்க போகிற விஷயத்த சொல்லிட்டார்.
அவனுக்கு அந்த சொப்பனங்கள் வரும்போது வயசு 17. அந்த சொப்பனம் நிறைவேறி அவன் பிரதம மந்திரியாக எகிப்திலே அமரும் பொழுது அவனுக்கு வயசு 30. 13 வருஷத்தின் காரியத்தை ஃபர்ஸ்டோட அவுட்லைன் போட்டு காமிச்சிட்டார். எல்லாரும் வணங்குகிறதான ஒரு நிலைமையில் உன் வாழ்க்கை உயர்ந்திருக்கும். எப்போ? 13 வருஷம் கழிச்சு. 13 வருஷத்துக்கு பின்னால் நடக்க போகிறத ஃபர்ஸ்ட் சொல்லிட்டார். ஆனால் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவனை நடத்துகிறார். இப்படி தான் கர்த்தர் நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்து எல்லாத்தையுமே அவர் பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. நீங்கள் அவர் சத்தத்தை கேட்கும் பொழுது, முதலாவது சொல்லுகிறேன், நான் பின்னால் எப்படி சத்தத்தை கேட்குற பின்னால் சொல்கிறேன், அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது உண்மையாகவே உங்கள் வாழ்க்கை குறித்த மொத்த திட்டத்தை முதலாவது நீங்கள் பெறுவீர்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நடத்துவார். இன்னைக்கு வேண்டிய காரியத்தை இப்போ செய்யறதுக்கு கர்த்தர் சொல்லிக் கொடுப்பார். அதில் நீங்கள் கரெக்டாக பாஸ் ஆகிட்டீங்கன்னா அடுத்தது சொல்லுவார், அடுத்து நீ இதை செய். அதை நீங்கள் கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்ட உடனே அதுக்கு அடுத்தது செய். இப்படி படிப்படியாய் போய் தான் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வச்சிருக்கிற மேலானத திட்டத்தில் போய் நீங்கள் ரீச் ஆவீங்க. அதற்கு சில வருஷங்கள் ஆகும், சில காலங்கள் ஆகும். ஆனால் ஆண்டவர் சொன்னது கண்டிப்பாக நடக்கும். சில வருஷங்கள் ஆகலாம், ஆனால் ஆண்டவர் சொன்னது நிச்சயமாய் நடக்கும். நாம மறந்தாலும் ஆண்டவர் மறக்காமல் அதை நிறைவேற்றுவார். நாம கூட கர்த்தர் சொன்ன விஷயத்தை, பல விஷயத்தை மறந்துடுவோம். ஆனால் ஆண்டவர் மறக்க மாட்டார். கரெக்டாக அந்தந்த நேரத்தில் அந்தந்த காரியத்தை சொல்லி அவர் செஞ்சு அவர் நம்மை கொண்டு போக வேண்டும் என்று நினைத்த இடத்துல கரெக்டாக நம்மளை கொண்டு போய் கர்த்தர் சேர்த்து விடுவார். இதில் எந்த தவறும் நடக்காது. ஆண்டவர் கரெக்டாக செய்வார். சரி, இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. இப்போ ஆண்டவர் நம்மளோட பேசி தான் நம்மளை நடத்துறாருன்னு சொல்றீங்க. அவர் சுயமாய் பேசுறதில்ல, தான் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை அறிவிக்கிறார்னு சொல்றீங்க. அவர் யாருக்கிட்ட கேள்விப்படுறாரு, என்னத்தை அறிவிக்கிறாரு? நம்முடைய வாழ்க்கை குறித்த தேவ திட்டம் முழுவதும் பிதாகிட்ட இருக்குது. நம்முடைய வாழ்க்கை குறித்த அத்தனை தேவ திட்டங்கள் பிதாகிட்ட இருக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கை குறித்த தேவ திட்டத்தை பரிசுத்த ஆவியானவர் எங்க போய் வாங்குறாரு? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாகிட்ட போய் வாங்குறாரு. பிதாவே, இந்த உம்முடைய மகன், இந்த உம்முடைய மகள், இவங்களுடைய வாழ்க்கை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்களுடைய வாழ்க்கை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க? இவங்களுடைய ஃபியூச்சர் என்ன? இவங்களுடைய வாழ்க்கை அடுத்த 5 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுது? இன்னும் 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுது? இன்னும் 20 வருஷம் கழிச்சு உங்களுடைய லைஃப்ல என்ன நடக்க போகுது? எல்லாத்தையும் பிதாகிட்ட அவர் கேட்டு வாங்கி நமக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார். தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை நமக்கு அறிவிக்கிறார். ஃபியூச்சர்ல நடக்கிறத சொல்றார். இது ஆவியானவர். நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்று ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம், அவர் பேசுகிறதை கேட்கிறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா உங்கள் ஃபியூச்சர் உங்களுக்கு எதுவுமே மறைவா இருக்காது. உங்கள் ஃபியூச்சர் உங்களுக்கு வெளியரங்கமாக இருக்கும். உங்கள் எதிர்காலம் உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். நீங்கள் வாழ்க்கையில் அடுத்தது என்னவாக போறீங்க, அடுத்தது என்ன செய்ய போறார், உங்களுடைய காரியம் என்னன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். என்னைக்குமே நம்ம தடுமாறிட்டு இருட்டறையில் இருக்கிற மாதிரி தடுமாறிட்டு நிற்க மாட்டோம். என்ன நடக்க போதோ, எப்படி ஆக போதோ, என்ன செய்ய போதோ, இல்லை, அந்த பயமே இருக்காது. தெரியும், புரியும், நமக்கு தெரியும். நம்ம லைஃப்பை பற்றி அத்தனை காரியங்களும் நமக்கு கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி விடுவார். உண்மை. இதெல்லாம் நான் சும்மா பைபிள் படிச்சுட்டு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. என் வாழ்க்கையின் காரியத்தை நான் ரட்சிக்கப்பட்ட வருஷத்துலேயே என்னுடைய ஹோல் லைஃப்பை பற்றி எனக்கு கர்த்தர் சொல்லிட்டார். 1983 கர்த்தர் என்னை ரட்சித்தார். 38 வருஷமாக இருக்குது. 38 வருஷத்துக்கு முன்னாலேயே ஆண்டவனுடைய வாழ்க்கையிலே கடைசி வரைக்கும் எனக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்லியிருக்கிறார். படிப்படியாகி சொல்லியிருக்கிறார். அடுத்த சில வேளையில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னதை, நான் இப்போ சொன்னது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்கிறேன். பல நேரத்தில் கர்த்தர் சொன்னதை நானே மறந்துட்டு இருப்பேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 8 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அது நடக்கும். ஐயோ ஆமாம், இது அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார். அப்போ தான் யோசனையே வரும். 10 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாரு. நம்மளே மறந்துட்டு நம்ம இதை ஒன்று பண்ணிட்டு இருப்போம். ஆனால் அது நடக்கும்போது தான் தெரியும், ஐயோ இது 10 வருஷத்துக்கு முன்னாடி இது சொன்னது தானே, அதுதான் நடக்குது. எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லுவார். எல்லாத்தையும் அவர் திட்டம் வச்சிருக்கிறாரு. அந்தந்த நேரத்தில் நமக்கு வெளிப்படுத்துவார். கரெக்டாக நாம மறந்தாலும் அந்த காரியத்தை மறக்காமல் கர்த்தர் நிறைவேற்றுவார். சரி, இதெல்லாம் கரெக்ட். இப்போ ஆண்டவர் பேசி நம்மளை நடத்துவார்ன்றீங்களே, எப்படி பேசுவார்? அதான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் பிக்சரைஸ் பண்றார். எப்படி? ஒரு சொப்பனத்தின் மூலமா பேசுவார். அடுத்தது நம்மளோடு நேரடியாக பேசுவார். சரி, எனக்கு ஒரு சொப்பனமும் வர மாட்டேங்குது. வர்ற சொப்பனம் பயங்கரமான சொப்பனம் தான் வருது. எங்க ஆண்டவர் பேசுகிற மாதிரி எங்க சொப்பனம் வருது? சொப்பனமும் வர மாட்டேங்குது, ஒரு பிக்சர் வர மாட்டேங்குது, ஒரு சத்தமும் வர மாட்டேங்குது. என்ன இது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்கிறேன். ஆண்டவர் பிக்சர் போட்டு காட்ட நினைக்கிறார். நீங்கள் கண்ணை மூடிட்டா உங்களுக்கு கண்ணுக்கு என்ன தெரியும்? அவர் பிக்சர் காட்டினார்னா உங்கள் கண்ணை திறந்து தான் நீங்கள் பார்க்க முடியும். அவர் பேசுகிறாரு, நீங்கள் காதை அடைச்சிட்டிங்கன்னா எப்படி கேட்கும்? புரியுதா? அவர் படம் காட்டினா நீங்கள் கண்ணை திறந்து பார்க்கணும். அவர் பேசினார்னா காதை திறந்து கேட்கணும்.
காதையும் மூடி கண்ணையும் மூடிட்டு நீங்கள் வந்து ஆண்டவர் பேசலைன்னீங்கன்னா எப்படி பேசுறதுக்கு? அவர் பேசிட்டு தான் இருக்கார். படம் போட்டும் காட்டுறாரு, வீடியோ போட்டும் காட்டுறாரு, நேராகவும் பேசுகிறாரு, பைபிள் வழியாக பேசுகிறாரு, சபைக்கு வந்து ஆராதனையில் பேசுகிறாரு, நீ தனியாக இருக்கும்போது ஜெபிக்கும் போது பேசுகிறாரு, என்னென்னமோ எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. கண்ணையும் காதையும் நம்ம மூடிட்டு ஆண்டவர் பேசலை இதையுமே எனக்கு காட்டலைன்னா அது எப்படி வரும்? முதல்ல உங்கள் கண்ணை திறங்க. எங்கள் கண்ணை திறக்கிறது? ஆண்டவருக்கு நேராக உங்கள் கண்ணை திறங்கள். ஆமேன். ஆண்டவருக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்புங்க. வேற எங்கேயோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவர் பேசுறது எப்படி தெரியும்? அவர் இந்த பக்கத்தில் பிக்சர் போட்டிருக்கும்போது நீங்கள் வேற பக்கத்தில் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்கள் கவனத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பி பாருங்க. இதுதான் ஒன்று, கண்ணை முடிக்கிறோம், இல்லைன்னா வேற பக்கம் திரும்பிட்டு இருக்கிறோம். அவர் இந்த பக்கம் படம் போட்டிருக்க, நம்ம வேற பக்கம் படம் பார்த்துட்டு இருக்கிறோம். நமக்கு உலக படம் வேற, என்ன வாங்கலாம், என்ன விற்கலாம், என்ன லாபம் பார்க்கலாம், இப்படி வேற பக்கத்தில் படம் பார்த்துட்டு உட்காந்துருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு எதிர்காலத்தை குறித்து மிகப்பெரிய ஒரு தரிசனத்தை மேலே முன்னால் காட்டிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் நம்மளோடு கூட பேசிட்டு இருக்கிறாரு. நம்ம வேற பக்கம் திரும்பிட்டு இருக்கிறோம். அவர் பேசுறது அவர் பக்கம் திரும்பி கவனிக்கிறது இல்லை, வேற பக்கம் நம்ம திரும்பிட்டு இருக்கிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒருத்தரோடு பேசுறீங்க, அந்த நபர் வந்து நீங்கள் பேசும்போது வேற பக்கம் திரும்பிட்டு எங்கேயோ கவனிச்சுட்டு இருந்தாங்கன்னு நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுவீங்க? யோசிச்சு பாருங்க. இல்லை, உங்களை பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணி நீங்கள் பேசும்போது உங்களை பார்த்து தலையாட்டி கவனித்து உங்களை பார்த்து லிசன் பண்ணாங்கன்னா நீங்கள் தொடர்ந்து பேசுவீங்க. நீங்கள் பேசிகிட்டே இருக்கிறதுக்கு அவங்க பாட்டுக்கு வேற எங்கேயோ பார்த்துட்டு வேறு ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் பேச நிறுத்திட்டு போயிடுவீங்க. இந்த ஆள்கிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது, நம்ம ஒன்று பேசுகிறோம், வேற எங்கேயோ கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கே அது இன்சல்ட், அப்படி தானே? நீங்கள் ஒருத்தரோடு பேசும்போது நீங்கள் வேறு பக்கம் ஒருத்தர் வேறு பக்கம் திரும்பிட்டு இருந்தாங்கன்னா அவங்க உங்களை இன்சல்ட் பண்ணுறாங்க. அப்போ அது இன்சல்ட் பண்ணுற கூட நம்ம பேசுவோமா? பேச மாட்டோம். இவங்களோட பேசுறதை விட்டு வேற எங்கேயாவது போயிடுவோம். ஆண்டவர் அப்படி தான் பேசுகிறாரு. நம்ம என்ன செய்கிறோம்? வேற எங்கேயாவது திரும்பிட்டு இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் பார்க்குற நம்ம பேசுகிறோம் கேட்கறதுக்கு ரெடியாக இல்லை போல இருக்கு, போயிடுறாங்க. நல்ல கவனிங்க, ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறாரு. பல விதங்களில் பேசுகிறார். ஃபர்ஸ்ட், உங்களுக்கு சொப்பனத்தின் வழியாய் பேசுவார். பேசிக், இது சொல்கிறேன், இது பேசிக். இது எல்லாருமே அனுபவிக்கலாம். இதுக்கு நீங்கள் உங்களுக்கு பைபிள் நாலேஜ் வேணும்னு அவசியம் கிடையாது. வேதத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜெபத்தில் ஒரு ஆழமான ஒரு முதிர்ந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீண்ட கால ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆண்டவர் பேசுவார். பேசிக், அதான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி படம் காமிச்சு பேசிக்காக நம்ம சொல்லிக் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஆண்டவர் நமக்கும் பேசிக்காக நம்மளோட இடைப்படுற விதம் படம் காட்டுறார். சொப்பனங்கள் மூலமாக ஒரு வீடியோ போடுற மாதிரி சொப்பனங்கள் வாயிலாக நம்மளோடு பேசுவார். இது நடக்கும். நீங்கள் வந்து இது வரைக்கும் இது மாதிரி அனுபவமே எனக்கு இல்லை, எனக்கு வர்றதெல்லாம் மோசமான சொப்பனம் தான் வருதுனீங்கன்னா இன்றைக்கி என்ன செய்யுங்க? உங்கள் கவனத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்புங்க. சரியா? ஆண்டவரிடத்துல இன்றைக்கி டோட்டலாக ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீங்கள் என் கூட பேசணும், நீங்கள் பேசுகிறத நான் கேட்கணும். இன்னைக்கு நீங்கள் வாஞ்சையோடு அதற்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பேசுவார். என்னுடைய லைஃப்பில் நான் இதெல்லாம் நான் தைரியமாக சொல்கிறேன். ஏன்னா என் அனுபவத்தில் நான் கடந்து வந்ததை தைரியமாக பேசுகிறேன். அனுபவம் இருக்கிறதுனால நான் தைரியமாக பேசுகிறேன். கர்த்தர் பேசுகிறேன். என் லைஃப்பில் நான் வந்து இந்த 38 வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் 38 வருஷமும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறேன். ஏன் 38 வருஷம் கேட்டுருக்கிறேன்னு சொல்கிறேன்னா, என் வாழ்க்கையில் முதல் எனக்கு கர்த்தர் எப்போ பேசினாருன்னா, நான் ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கு என்கிட்ட பர்சனலாக கர்த்தர் பேசினார். வெரி ஃபஸ்ட் டே 1983 வருஷம் மார்ச் மாதம் 11ஆம் தேதி கர்த்தரனை ரட்சித்தார். 1983 மார்ச் 11th ரட்சித்தார். அன்னைக்கு நான் கர்த்தர் எங்கூட பேசுனதை நான் பார்த்தேன். வெரி ஃபஸ்ட் டே. அன்னைக்கு நான் பைபிள் தெரியாது, சர்ச்சு தெரியாது, எதுவுமே தெரியாது. ரட்சிக்கப்பட்டுட்டேன், அவ்வளோதான். ஒரு கூட்டத்தில் போனால் ரட்சிக்கப்பட்டாச்சு, எதுவுமே தெரியாது அன்னைக்கு. அப்போ நான் படித்து கொண்டு மாணவன், ஸ்டூடெண்ட்டு தான். அன்னைக்கு ராத்திரி வீட்டில் நான் படுத்துட்டேன். தூங்கும்போது அன்னைக்கு எனக்கு கர்த்தர் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டார். முதல் நாள் ராத்திரி 8:30-9 மணிக்கு ரட்சிக்கப்பட்டிருப்பேன். நைட்டு தூங்குறேன். அன்றைக்கி ராத்திரி தூக்கத்தில் எனக்கு தெளிவான ஒரு கனவு. 38 வருஷத்துக்கு முன்னால் நான் பார்த்தது இன்றைக்கி வரைக்கும் நான் எப்படி படிச்சுன்னு ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த கனவில் நான் பார்க்குறேன், எங்கள் வீட்டில் நான் அப்படி தரையில் உட்காந்துட்டுருக்கிறேன். தரையில் உட்காந்து கையை அப்படி பின்னால் அப்படி ஓணிட்டு அப்படியே உட்காந்துட்டுருக்கிறேன்.
எனக்கு எதிரில் ஒரு மெட்டல் சேர், இரும்பு சேர், அதில் வந்து என்னுடைய தாயார் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறான். நான் வீட்டுக்கு உள்பக்கமாக அப்படி பார்த்து உட்காந்துட்டு இருக்கிறேன். பேக் சைடில் இந்த பக்கம் வந்து ஃப்ரண்ட் டோர் பேக்கில் இருக்க, நான் உள்பக்கம் திரும்பி உட்காந்துட்டு இருக்கிறேன். தரையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன். நான் அப்படியே திரும்பி வெளியில் பார்க்குறேன். வெளியில் பார்க்கும்போது எங்கள் வீட்டில் வந்து டோருக்கும் காம்பவுண்ட் வாலுக்கு நடுவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-10 அடி ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். அதில் வந்து மண் பரப்பு, ஒரு 10 அடி வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கு நடுவில் ஒரு 10 அடி தூரம் ஒரு மண் பரப்பு இருக்கும், ஓப்பன் ஸ்பேஸ். அந்த இடத்துல நான் திரும்பி பார்க்கும்போது, இப்படி உள்ள உட்காந்துட்டு திரும்பி பார்க்கும்போது, அந்த இடத்துல மண்ணே தெரியாத அளவுக்கு அப்படியே பாம்புகள் நெளியுது. தரையே பார்க்க முடியல, அவ்வளவு பாம்புகள் அப்படியே பின்னி பிணைஞ்சிட்டு கிடக்குது அந்த இடத்துல. வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்ட் வாலுக்கு உள்ள அவ்வளோ பாம்புகள் நெளிஞ்சிட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு அதை பற்றி எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மைண்டில் உடனே ஓடலை. அதை பார்த்துட்டு திரும்பி நான் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு தற்செயலாக என் கையை நான் அப்படியே தூக்குறேன். அப்படி தூக்கும்போது என் கையில் ஏதோ ஒன்று அகப்படுது. ஏன்னா அகப்பட்டதை அப்படியே கையில் பிடிச்சிட்டு எடுத்து பார்த்தா என் கையில் வந்து ஒரு பெரிய பாம்பின் தலை கரெக்டாக மாட்டிகிட்டு இருக்குது. என்னை அறியாமல் கையை நீட்டும் போது என்னை அறியாமல் கைக்குள்ளே மாட்டினது அப்படி பிடிச்சி பார்த்தா ஒரு கரெக்டாக ஒரு பெரிய பாம்பின் தலை கரெக்டாக என் கைக்குள்ளே கரெக்டாக மாட்டிகிட்டு இருக்குது. அது அப்படியே ஒரு நசுக்கிறேன். கரெக்டாக தலை மாட்டிட்டு இருக்குது. அப்படியே ஒரே நசுக்கி அப்படியே தூக்கி வெளியே அப்படி வீசி எறிந்து விடுகிறேன். துல்லியம் அப்படியே பார்க்குறேன். அப்போ அந்த இடத்துல ஒரு சத்தம் எனக்கு மேலே கேட்குது, வானத்திலிருந்து, நீ சத்துருவை மேற்கொண்டாய், நீ சத்துருவை மேற்கொண்டாய் அப்படின்னு ஒரு சத்தம் எனக்கு லைவாக கேட்குது. இது அந்த நிமிஷத்தில் அன்னைக்கு முதல் நாள் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு கர்த்தர் எங்கூட இதை பேசினார். நீ சத்துருவை மேற்கொண்டாய். அந்த ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு என் லைஃப்பில் என்ன நடந்துச்சுங்கிறத, எனக்கு பின்னால் ஆவிக்குரிய மண்டலத்தில் என்ன நடந்தது என்பதை அன்னைக்கே என்கிட்ட சொன்னார். அதே நாள் ரட்சிக்கப்பட்டு சில மணி நேரம்தான், அன்னைக்கு நைட்டே என்கிட்ட சொன்னார். அன்னையிலிருந்து பேச ஆரம்பித்தவர் இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் பேசுகிறார். அப்போ நம்ம லைஃப்பில் வந்து ஆண்டவர் வந்து பேசுகிறார். நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய அறிவுக்கு ஏற்ற மாதிரி, ஆவிக்குரிய அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி, ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கூட கர்த்தர் வந்து பேசுகிறார். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவருடைய நடத்துதல், அவர் பேசுகிறத கேட்கணும், ஆண்டவரால் நான் நடத்தப்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் பேசுகிறத கவனிக்கிறதற்கு உங்கள் இருதயத்தை நீங்கள் திருப்பணும். ஆண்டவர் பேசுகிறத கவனிக்கிறதுக்கு, ஆண்டவர் எங்கூட பேசணும், அதுக்கு நீங்கள் அட்டென்டிவாக இருக்கணும். ஆண்டவர் எங்கூட பேசணும். ரெண்டாவது, ஆண்டவர் என்ன பேசினாலும் கீழ்ப்படிவதற்கு நான் ரெடி அப்படின்ற மனநிலைமையில் இருக்கணும். அப்போ பேசுவார். ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்குறதற்கு அவருக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்பணும் இல்லையா? நம்ம வந்து ஒருத்தரோட பேசுகிறோம், நம்ம மேலே கவனத்தை திருப்புறவங்ககிட்ட தான் நம்மளால் பேச முடியும். அதே போல் நாம் அவர் மேலே கவனத்தை திருப்பினா தான் அவர் நம்மளோட பேச முடியும். நம்ம கவனத்தை அவர் மேலே திருப்பாமல் வேறு பக்கத்தில் நம்ம கவனம் வச்சுருந்தா அவர் நம்மளோட பேச முடியாது. இன்றைக்கி நீங்கள் தீர்மானிக்கணும், என் கவனத்தை இனிமேல் நான் கர்த்தர் மேலே திருப்ப போகிறேன். இது வரைக்கும் ஏதோ காரியத்தின் மேலே என் கவனத்தை திருப்பிட்டு இருந்தேன். உலக காரியத்தை பற்றி கவலைப்பட்டு இருந்தேன், உலக பிரச்சனை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். என் கவனத்தை எங்கேயோ திருப்பிட்டு இருந்தேன். எங்கேயோ திருப்பி கொண்டு அந்த கவனத்தை இன்றைக்கு நான் என் ஆண்டவருக்கு நேராக இன்னிலிருந்து நான் திருப்ப போகிறேன். என் முழு ஃபோக்கஸை ஆண்டவருக்கு நேராக கொண்டு வர போகிறேன். நான் அவரையே கவனிக்க போகிறேன். அவர் என்ன பேசுவார் அப்படின்னு ஆவலோடு கேட்கிறதற்கு என் முழு கவனத்தை அவருக்கு நேராக நான் திருப்ப போகிறேன். தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவர் என்ன பேசுவாரோ, என்கிட்ட என்ன சொல்லுவாரோ அப்படின்னு அவருக்கு நேராக என் கவனத்தை நான் திருப்ப போகிறேன். அந்த தீர்மானம் பண்ணுங்க. அந்த தீர்மானம் பண்ணிட்டீங்கனாலே ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிருவார். ரெண்டாவது, ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னாலும் அதற்கு கேட்கிறதற்கு ரெடி ஆகிடுங்க. என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு ரெடி ஆகிடுங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேச முடியாமல் போகிறதற்கு ரெண்டாவது காரியம் என்னன்னா, நம்ம வந்து ஆண்டவர் வந்து இப்படி தான் எங்களோட பேசணும் நம்மளே ஒரு போட்டு வச்சிடறோம். ஆண்டவர் பேசினா இப்படி தான் பேசணும், நம்மளே ஒரு செட் பண்ணி வச்சிடறோம். இப்படி தான் அவர் பேசணும், இது வேறு மாதிரி பேசக்கூடாது, இப்படி தான் பேசணும். என்ன பேசணும்? இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் பேசணும், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன்னு பேசணும், நீ கீழாகாமல் மேலாக இருப்பாயின்னு பேசணும், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் கடன் வாங்காது இருப்பாயின்னு பேசணும். இப்படி தான் பேசணும். இப்படியே அவர் பேசணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒருபோதும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாது.
இப்படித்தான் ஆண்டவர் பேசணும்னு நினைக்கிறத முதல்ல மாற்றுங்க. ஆண்டவர் எப்படி வேணாலும் பேசட்டும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் எல்லாருக்கிட்டையும் எப்பவுமே கொஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் அப்படியே மழுன்னு பேசிக்கிட்டே இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. எப்பவுமே ஒரே மாதிரியே பேசுறீங்க. ஒரு நேரம் சிரிச்சு பேசுறீங்க, ஒரு நேரம் சீரியஸாக பேசுறீங்க, ஒரு நாள் கோபத்தோடு பேசுறீங்க, ஒரு நாள் சந்தோஷமாக பேசுறீங்க. எத்தனை விதமாக நீங்கள் பேசுறீங்க. உங்களுக்கு எத்தனை விதமாக பேச தெரியுது. உங்களுக்கே இத்தனை விதமாக பேச தெரிஞ்சிருக்கும் போது நம்ம ஆண்டவருக்கு எத்தனை விதமாக பேச தெரியும்? புரியுதா உங்களுக்கு? நமக்கு எத்தனை விதமாக பேச தெரியுது இல்லை? அப்போ அதே மாதிரி நம்ம ஆண்டவருக்கும் எத்தனையோ விதமாக பேச தெரியும். ஒரு நாள் உங்ககிட்ட சந்தோஷமாக வந்து பேசுவார். மகளே நீ எனக்கு பிரியமானவள், மகனே நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன் சொல்வார். அடுத்த நாள் வருவார், நீ ஜாக்கிரதையா இருன்னுவார். புரியுதா? ஒரு நாள் மகிழ்ச்சியோடு பேசுவார், அடுத்த நாள் சரியான டோஸ் விடுவார், திட்டுவார். திட்டினாலும் பரவாயில்லைங்க, அவர் பேசட்டும். திட்டது கூட பேசுறது தானே. கோபத்தோடு பேசுறதுக்கு பேர் தானே திட்டுறது இல்லை. அன்போடு பேசுறதுன்றது இனிமையான பேச்சு. கோபத்தோடு பேசுறதுக்கு பேர் தான் திட்டுறது. நம்ம திட்டுறோம் திட்டுறது இல்லை. என் ஆண்டவர் கோபத்தோட கூட பேசுறாரு. ஏன் ஆண்டவர் திட்டுறாருங்கிறீங்க? புரியுதா? ஒரு செய்தி உங்களுக்கு கடுமையாக இருந்தால் ஏன் கடுமையாக இருக்குது அந்த செய்தின்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் என் கூட கோபமாக பேசுகிறார். பைபிள் படிக்கும்போது இந்த வசனத்தெல்லாம் படிக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எதுக்கு? ஆண்டவர் கோபத்தோடு பேசுகிறார். சில நேரத்தில் ஆண்டவர்களோடு கோபத்தோடு பேசுவார், சில நேரத்தில் சந்தோஷத்தோடு பேசுவார், சில நேரத்தில் அருமையாக புத்தி சொல்லுவார், சில நேரத்தில் இதை செய்யும் பாரு, இதை நேரத்தில் சில நேரத்தில் இதை செய்யாதே பாரு புத்தி சொல்லி கொடுப்பார். எதை எப்படி நடக்கணும்னு சொல்லுவார், எப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். இப்படி விதவிதமாக ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் எப்படி பேசினாலும் அவர் பேசுகிறத கேட்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். இப்படித்தான் எங்கிட்ட ஆண்டவர் பேசணும்னு நீங்கள் நிற்கக்கூடாது. அப்படி நிறைய பேர் யோசிக்கிறோம், இப்படி தான் எங்கிட்ட ஆண்டவர் பேசணும், அவர் எங்கிட்ட எப்பவுமே ஹாப்பியாக சந்தோஷமாக பேசணும், அவர் எங்கிட்ட வேறு விதமாக பேசவே கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது. ஆண்டவர் எப்படி பேசினாலும் பேசட்டும், நான் கேட்க ஆயத்தம். ஆண்டவர் எப்படி பேசினாலும் அதற்கு கீழ்ப்படி ஆயத்தம். ஆண்டவர் எங்கிட்ட எப்படி வேணாலும் பேசட்டும். நான் நல்லா இருக்கும்போது சந்தோஷமாக பேசட்டும், நான் தப்பு செஞ்சால் எங்கிட்ட கோபமாக பேசட்டும், நான் ஏதாவது ஒரு முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் எனக்கு ஆலோசனை கொடுத்து பேசட்டும், எல்லாத்தையும் செய்யட்டும். எதுக்கு செய்யின்னு சொல்லட்டும், வேண்டான்னு சொல்லட்டும். இப்படி ஆண்டவர் எப்படி வேணாலும் உங்களோடு பேசுவதற்கு நீங்கள் உங்களை ப்ரிப்பேர்டாக வச்சுக்கணும். இப்படித்தான் அப்படின்னு நீங்கள் முடிவு வைக்காதீங்க. எப்படி வேணாலும் ஆண்டவர் பேசணும்னு சொல்லுங்கள், எப்படி வேணாலும் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். இதெல்லாம் நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கக்கூடாது. ஆண்டவர் விஷயத்தில் முதல்ல உங்களுடைய ஃபோக்கஸ் ஆண்டவர் மேலே வரணும். ரெண்டாவது, அவர் எப்படி பேசினாலும் கேட்கிறதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். அவர் பேசுகிறத மட்டும் நிறுத்திடக்கூடாது. எப்படி வேணாலும் அவர் என்கிட்ட பேசட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் பேசுகிறத மட்டும் நிறுத்திடக்கூடாது. அவர் எப்படி பேசினாலும், அவர் திட்டினா கூட அது நல்லது தான் நமக்கு. ஆனால் அவர் பேசுகிறத நிறுத்திட்டார்னா தான் நமக்கு டேஞ்சர். புரியுதா உங்களுக்கு? அவர் திட்டினார்னா ரொம்ப நல்லது. ஆண்டவர் உங்களை திட்டாரா ரொம்ப நல்லது. ஆனால் ஆண்டவர் பேசாமல் போயிட்டார்னா அதுதான் உங்களுக்கு ஆபத்து. அந்த நிலைமைக்கு தான் நம்ம போயிடக்கூடாது. சரி, இப்போது இந்த விஷயத்தில் ஆண்டவர் எப்படி நம்மோடு பேசுகிறான்னு பேசிக்காக சில விஷயத்தை சொன்னேன். இப்போ ஒருத்தருடைய அனுபவத்திலிருந்து, ஒருத்தருடைய வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல், அவருடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான வாழ்க்கை. ஆண்டவர் அவரோடு கூட பேசி அவரை நடத்தின விதங்கள் மிகவும் அருமையானது. இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்வோம் அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம். இந்த 9வது அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனிச்சுட்டே வாங்க. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்த ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார்.
அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். இங்கே பார்க்கும்போது சவுல் என்கிற மனுஷன், அவன் ஆண்டவருடைய வார்த்தைகளை அவன் இன்னும் புரியல. அவன் வேதத்தை நன்கு அறிந்தவன் தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அவன் புரிந்து கொள்ளவில்லை. பக்தி மார்க்கமாய் வளர்க்கப்பட்டவன் இவன் இயேசு கிறிஸ்துவை ஒரு கள்ள தீர்க்கதரிசியாய் நினைத்தான். ஒரு தவறான மார்க்கத்தை இவர் பரப்புகிற ஒரு நபர் என்பதை அவன் அப்படி நினைச்சிட்டான். நினைத்து கிறிஸ்தவர்களை அடிப்பதும், அவர்களை பிடித்து சிறைச்சாலையில் போடுவதும், அவர்களை உபத்திரவப்படுத்துவதும், கூடுமானால் கொல்லுகிறதும் கூட இவனுடைய நோக்கமாயிடுச்சு. இப்படி அவன் ஒவ்வொரு இடத்திலும் போய், வீடுகள் தோறும் போய் கிறிஸ்தவர்களை பிடித்து கைது செய்வதும் அடிப்பதுமாய் அவனுடைய வாழ்க்கை இருக்குது. இப்படி போய் கொண்டிருக்கிறதான அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் இந்த சவுலை சந்திக்கிறார். ஒரு நாள் அவன் இப்படி கிறிஸ்தவர்களை பிடிக்க போகும் பொழுது திடீரென்று ஒரு பெரிய வெளிச்சம் அவன் மேலே பிரகாசிக்குது. ஒரு தேவ வல்லமை வந்து அவன் மேலே வீசுகிறது. அந்த வல்லமையினால் தாக்கப்பட்டு கீழே விழுகிறான். கீழே விழுதான் அவனுக்கு மட்டும் ஒன்று என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் புரியுது, ஏதோ ஒரு பெரிய சக்தி தன்னை மேற்கொண்டு விட்டது. தனக்கு மிஞ்சி எதுவுமே இல்லை நினச்சிட்டு இருந்தான். இப்போ தனக்கு மிஞ்சி ஏதோ ஒரு சக்தி தன்னை மேற்கொண்டு விட்டதை அவன் புரிஞ்சுட்டான். கீழே விழுந்தான், எழுந்திருச்சு பார்க்குறான், அந்த வெளிச்சம் தான் அடிக்குது. என்னன்னு தெரியல, அது யாருன்னு அவனுக்கு தெரியல. கேட்டுட்டான் அவர்கிட்டே, ஆண்டவரே நீர் யாருன்ட்டான். ஏதோ ஒருத்தர், ஆனால் அது யார்? ஆண்டவரே நீர் யார்? உடனே இயேசு கிறிஸ்து தன்னை தானே அறிமுகப்படுத்துகிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளின் மேல் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறார். இப்போ அவர் தான் இயேசு அப்படின்னு நம்ம தெரிஞ்ச உடனே, இது வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் உடனே அவன் ஒரு 6 அடி மனுஷனை தான் கற்பனை பண்ணிட்டு இருந்தான். ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சத்திற்குள் இப்படி ஒரு வல்லமை, அதுக்குள்ள ஒரு சத்தம், இயேசு இப்படியும் இருப்பார்னு அவனுக்கு நினச்சி கூட பார்க்கல. இயேசு கிறிஸ்துவை ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக தான் பார்த்து நினச்சிட்டு இருந்தான். அதுவும் ஒரு கள்ள தீர்க்கதரிசியாக தான் நினச்சிட்டு இருந்தான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லமை உள்ளவர் அவர் என்பதை அவனால் நினச்சி கூட பார்க்கல. அவர் நான் தான் இயேசுன்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தின உடனே அடுத்த கேள்வி அவன் கேட்டது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? நான் என்ன செய்யணும்? இப்போ ஆண்டவர் கூட பேச ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க. நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் உடனே தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டார். நீ எழுந்த நேர் தெருவுக்கு போ, அங்கே நீ செய்ய வேண்டியவர்கள் உனக்கு சொல்லப்படும். இப்போ உனக்கு பேசிக்காக ஒன்று சொல்லிட்டேன், நான் தான் இயேசுன்னு சொல்லிட்டேன், நீ எங்கே போகணுன்னு சொல்லிட்டேன். இன்னும் உனக்கு டீட்டெயிலாக உனக்கு வேணும்னா நீ நேர் தெருவுக்கு போ, அங்கே போனால் இன்னும் டீட்டெயிலாக உனக்கு கிடைக்கும், இன்னும் நிறைய சொல்லப்படும். எப்படி பாருங்க, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு தான் யாருன்னு சொன்னார், ரெண்டாவது அவன் எங்கே போகணுன்னு சொன்னார், அங்கே போனால் அவனுக்கு இன்னும் நிறைய சொல்லப்படுன்றதையும் சொல்லிட்டார். உடனே நேர் தெருவில் ஒருத்தனை கர்த்தர் பிடிச்சார். அங்கே இருக்கிற அனனியா ஒரு சீஷன் இருக்கிறான். அவங்கிட்ட இந்த பவுலை குறித்த தன்னுடைய முழு திட்டத்தையும் அங்கே அப்படி கிளீனாக சொல்லிட்டார். ஒருத்தன் வருவான், கண்ணு தெரியாமல் தடுமாறிட்டு கையை பிடிச்சிட்டு வருவாங்க, கூட்டிகிட்டு வருவாங்க. அவன் தான் சவுல். சவுல்னு பேரை கட்ட உடனே அந்த அனனியா பயப்படுறான். ஐயோ அவன் மோசமான ஆளாச்சே, அவனா வரான். பயப்படாத, அவனை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அவன் ராஜாக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தை நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதையும் நான் அவனுக்கு காண்பிப்பேன். அதனாலே அவன் வருவான், அவனை ஏற்று அவனுக்காக ஜெபம் பண்ணு. அவன் பார்வை அடையும்படிக்கு, அவன் பரிசுத்தாவினால் நிரப்பப்படும்படிக்கும் அவனுக்காக ஜெபம் பண்ணு. இவனை குறித்து அத்தனை காரியத்தையும் அங்கே அனனியாக்கு கர்த்தர் சொல்லிட்டார். சவுல் அங்கே போகிறான். அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு முழு தேவ திட்டம் அனனியா மூலமாக அந்த இடத்துல அறிவிக்கப்படுகிறது. நீ ராஜாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்ப, புறஜாதிகளுக்கு அறிவிப்ப, கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்த நிறைய பாடுகளை நீ சந்திக்க வேண்டியிருக்கும், ஆனால் நீ மகிமையாய் ஊழியம் செய்வ. எல்லாத்தையும் அவனுக்கு அந்த இடத்துல அறிவிக்கப்பட்டு விட்டது. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் எப்படி படிப்படியாய் இந்த சவுல் என்கிற இந்த மனுஷனுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி அவன் லைஃபை அவனோடு கூட ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக பேசிட்டார். அவன் எதிர்காலத்தில் எப்போ ராஜாக்களுக்கு முன்னால் நிற்பான், எப்பன்றதெல்லாம் சொல்லலை. ராஜாக்களுக்கு முன்னால் நிற்பேன், புறஜாதிகளுக்கு நீ சுவிசேஷத்தை அறிவிப்பேன், இதெல்லாம் சொல்லிட்டார். ஆனால் எப்பன்றதை சொல்லலை, சொல்லிட்டார் இது நடக்கும், உன் லைஃப்பில் இதெல்லாம் நடக்கும். இப்படி தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, நம்ம லைஃப்பில் வந்து முதல்ல ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்றாரு. உன் லைஃப்பில் இதெல்லாம் நடக்கும்,
இப்படியெல்லாம் உனக்கு நான் செய்வேன் சொல்லிடுறார். சொல்லிட்ட பிறகு இந்த பவுலுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த சாப்டரில் இந்த 9ஆம் அதிகாரத்தில் மட்டும் நீங்கள் எனக்கு இப்போ எடுத்து எல்லாம் ஃபுல்லாக சொல்கிறது டைம் இல்லை. இந்த 9ஆம் அதிகாரத்தில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 விதத்தில் கர்த்தர் அவனோட இடைவிடுவார். பார்வை அடைகிறது, அவனோட பேசுறது, அப்புறம் அதன் பிறகு இந்த பவுல் உடனே தாமதம் இல்லாமல் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது எல்லாமே நடக்கும். உடனே அவன் பல காரியத்தை செய்வான். இதெல்லாம் நடக்கும். அவன் உடனே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனாவே மாறிடுவான். பார்த்தீங்கன்னா 20வது வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன் பாருங்க. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்ற ஆலயங்களிலே பிரசங்கித்தான். 19-20 பாருங்க. பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் தான் இருந்துட்டு உடனே என்ன செய்யறான்? தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். உடனே அவர் பிரீச்சரா மாறிட்டார். தாமதமே பண்ணல. இயேசு தெய்வம்னு தெரிஞ்ச உடனே அவனால் அதை அடக்கிக் கொள்ளவே முடியல. சில நாள் மட்டும் அந்த சீஷர்களோடு கூட இருந்தான். கிளம்பிட்டான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு. ஜெப ஆலயங்களிலும் ஜனங்களுக்கு பார்க்கிறப்பட்டெல்லாம் இயேசுவே மெய்யான தெய்வம், இயேசுவே ரட்சகர், இயேசுவே பாவ பரிகாரி, இயேசுதான் மேசியா சொல்ல ஆரம்பிச்சிட்டான். எல்லாருக்கும் பேச ஆரம்பிச்சிட்டான். நல்லா இருக்கு. கர்த்தரிடத்தில் கேட்டான். கர்த்தர் சொன்னார். அவன் இறங்கிட்டான். இப்போ கர்த்தர் இவன்கிட்ட நல்ல விஷயத்தை தானே பேசியிருக்காரு. நீ எதிர்காலத்தில் ராஜாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்ப, நீ புறஜாதிகளுக்கு அறிவிப்ப, இதான் உன்னை குறித்து என் திட்டம், நல்ல விஷயம்லாம் சொல்லிட்டாரு. இப்போ இந்த சவுலை இந்த நேரத்தில் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஒரு திட்டு கொடுப்பார். அது இந்த 9ஆம் அதிகாரத்தில் இல்லை. இந்த இடத்துல கொஞ்சம் அவனை திட்டுவார். அந்த விஷயம் மட்டும் இந்த 9ஆம் அதிகாரத்தில் எழுதுறார். பின்னால் எழுதியிருக்குது. வாசிக்கிறேன் பாருங்க. 22ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 22ஆம் அதிகாரத்தில் 15-16 வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க. நீ கண்டவைகளையும், அப்போஸ்தலர் 22:15-16, நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாயிருப்பாய். கர்த்தர் அவர் சொன்னதை இப்போ சொல்றார். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாயிருப்பாய். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றார். இப்போ ஆண்டவர் அவருக்கு நீ ராஜாக்களுக்கு முன்னால் நிற்ப அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் சவுல் ஒரு விஷயத்தை கோட்டை விட்டார். அப்படி கோட்டை விட்டார் சொல்றதை விட, சவுல் பார்த்தீங்கன்னா வேதத்தை கற்று தேறின மனுஷன். சொல்லப்போனால் அவருடைய பேக்ரவுண்டை குறித்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு எண்ணம் இருக்குது. நீங்கள் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை படிச்சிங்கன்னா தெரியும் அவரோட பேக்ரவுண்டை பற்றி அவர் எப்படி பேசுவார்னு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் 6ஆம் வசனம் வரைக்கும் படிச்சிங்கன்னா தெரியும். இப்போ படிக்க வேண்டாம், டைம் இல்லை. அங்கே அவர் சொல்கிறாரு, நான் எபிரெயரில் பிறந்த எபிரெயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், வேதத்தில் இருக்கிற பிரமாணங்களில் குற்றம் சாட்டப்படாதவன், நான் பென்யமீன் கோத்திரத்தான். இப்படி தன்னை குறித்து அவ்வளோ பெருமை, தன்னுடைய பேக்ரவுண்டை குறித்து அவ்வளோ பெருமை அவருக்கு இருக்குது. நான் எபிரெயர் பிறந்த எபிரெயன் அர்த்தம், என்னுடைய குடும்ப வம்சத்தில் கலப்படமே கிடையாது, எல்லா எபிரெயர்கள் தான் என்னுடைய முன்னோர்கள்லாம். வேற இனத்தில் எங்கள் குடும்பத்தில் யாருமே கல்யாணம் பண்ணது கிடையாது. பியூர் எபிரெய வம்சத்தில் நான் பிறந்து வந்தவன். தன்னுடைய குல பெருமை அவனுக்கு இருக்குது, தன்னுடைய கோத்திர பெருமை இருக்குது. நான் பென்யமீன் கோத்திரத்தான். அடுத்தது நியாயப்பிரமாணத்தின்படி நான் பரிசேயன் மார்க்கத்தின்படி வளர்க்கப்பட்டவன், வேத பிரமாணத்தின் நியாயப்பிரமாணத்தினுடைய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவனும், நியாயப்பிரமாணத்தை அப்படியே கை கொண்டு நடந்துட்டு இருக்கிறேன், நியாயப்பிரமாணத்தின் 10 கட்டளைகள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன், எந்த கட்டளையும் நான் மீறினது கிடையாது. இவ்வளவு சுய பெருமை அவனுக்கு இருந்துச்சு. இவ்வளவு சுய பெருமையான காரியங்கள் இந்த பவுலுக்குள்ள இருந்ததுனால ஞானஸ்தானம் அவருக்கு பெரிய விஷயமாவே தெரியல. ஞானஸ்தானம் எடுக்காமலே பிரீச்சிங்கெல்லாம் போயிட்டார். சில நாள் இருந்துட்டு தமஸ்குல சில நாள் இருந்துட்டு உடனே பிரசங்கமே பண்ண ஆரம்பிச்சு பிரீச்சர் ஆகிட்டார். இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கலாம், பிரீச்சிங் போயிட்டார். ஆண்டவர் பார்த்தாரு, நீ ஏன் ஞானஸ்தானம் எடுக்காம நீ எங்கே போய் பிரீச்சிங் பண்ணிட்டு இருக்கிற? நீ தாமதிக்கிறது என்ன? பிடிச்சார் கழுத. நீ தாமதிக்கிறது என்ன? நீ இப்பொழுது நீ ஞானஸ்தானம் பெற்று நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படுனார்.
தாமதம் இல்லாமல் இவரால் வந்து பிரசங்கம் பண்ணுற ஓடிட்டாரு. ஆனால் ஞானஸ்நானம் எடுக்கிறதுல மட்டும் தாமதம் பண்ணிட்டு இருக்கிறாரு. தாமதமின்றி கிறிஸ்துவே தெய்வம்னு பிரசங்கிச்சாராம். அதை நம்ம 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். ஆனால் ஞானஸ்நானம் எடுக்கிறத மட்டும் தாமதம் பண்ணிட்டு இருக்கிறார். அங்கே கழுத்தை கர்த்தர் பிடிச்சாரு, நீ பிரசங்கம் பண்ணுறதுக்கு உடனே ஓடிட்ட, ஆனால் ஞானஸ்நானம் எடுக்கிறதுல மட்டும் நீ தாமதம் பண்ணிட்டு இருக்கிறியே. நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு அப்படின்னார் ஆண்டவர். அப்போ பாருங்க, பவுலை வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயத்தில் ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ணாரு. அவர் ஒரு காரியத்தில் தாமதம் பண்ணும்பொழுது ஆண்டவர் விடலை, பிடிச்சிட்டாரு. என்ன தாமதம் பண்ணிட்டு இருக்கிற? ஞானஸ்நானம் எடுக்கிற விஷயத்தில் முதல்ல அதை செய். நீ மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறது இருக்கட்டும், முதல்ல நீ கீழ்ப்படின்றார். அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல பவுலை கடிந்து கொண்டிருக்கிறார். இது 9ஆம் அதிகாரத்தில் எழுதப்படலை, 22ஆம் அதிகாரத்தில் பவுல் அதை சொல்றார். என்கிட்ட கர்த்தர் இப்படி பேசினார்னு சொல்றார். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு நபரை தெரிந்து கொண்ட உடனே அவங்க லைஃப்பில் வந்து எல்லாத்தையும் பேசுகிறாரு, வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறாரு, நடத்துகிறாரு. அதே நேரத்தில் ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை செய்யாமல் போகும்போது கர்த்தர் கடிந்து கொண்டார். நம்ம லைஃப்பில் ஆண்டவர் தான் பேசணும், உங்களை அப்ரிஷியேட் பண்ணணும். செய்ய வேண்டிய ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் செய்யாமல் தாமதம் பண்ணீங்கன்னா ஆண்டவர்களை திட்டணும். புரியுது? ஆண்டவர் உங்களை திட்டணும், அது நல்லது. ஆண்டவர்கிட்ட திட்டு வாங்குறது மாதிரி ஒரு பிளஸ்ஸிங் வேறு எதுவுமே கிடையாது. ஆண்டவர்கிட்ட வாக்கு தத்தத்தை வாங்குறத விட ஆண்டவர்கிட்ட திட்டு வாங்குறது ரொம்ப பெரிய பிளஸ்ஸிங். புரியுது உங்களுக்கு? அது ஒரு பெரிய பிளஸ்ஸிங். ஆண்டவர் என்ன பேசினாலும் அது பிளஸ்ஸிங் தான் நமக்கு. அவர் ஆசீர்வாதமாக பேசினா பிளஸ்ஸிங் நினைக்காதீங்க. அவர் உங்களை திட்டினாலும் அது பிளஸ்ஸிங் தான் உங்களுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் உங்களை நேசிக்கிறார்னு அர்த்தம். உங்களை திட்டாருன்னா அவர் உங்களை நேசிக்கிறார்னு அர்த்தம். அது அதோட பெரிய பிளஸ்ஸிங் என்ன இருக்குது? ஆண்டவருடைய அன்பு நம்ம மேலே இருக்கிறத விட பெரிய பிளஸ்ஸிங் என்னங்க இருக்குது? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆஸ்திகளை விட என் ஆண்டவர் என்னை நேசித்து என்னை திட்டார்னா அதை விட பெரிய பிளஸ்ஸிங் வேறு எதுவுமே கிடையாது. என் குறைவை சுட்டி காட்டி என்கிட்ட கடிந்து கொள்கிறார்னா அதை விட பெரிய பிளஸ்ஸிங் எனக்கு வேறு எதுவுமே கிடையாது. அது உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஆஸ்திகளை விட பெரிய ஆசீர்வாதம் அதுதான். என்னை என் ஆண்டவர் நேசிக்கிறார், அதனால தான் என்னை திட்டுறார். தேவன் எவர்களை நேசிக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நேசிச்சா தான் திட்டுவோம். நம்ம ஒருத்தர் நேசிச்சா தான் நான் திட்டுவோம், நேசிக்காதவங்களை நம்ம திட்ட மாட்டோம், எப்படி போன்னு விட்டுருவோம். என் ஆண்டவர் என்னை திட்டுறாருன்னா என்னை நேசிக்கிறார்னு அர்த்தம். இதை விட பெரிய பிளஸ்ஸிங் என்ன வேணும்? என் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், விட பெரிய பிளஸ்ஸிங் எனக்கு என்ன வேணும்? இதெல்லாம் அடையாளம். ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளம். அப்போ பவுலை கர்த்தர் திட்டினாரு, நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுது கர்த்தர் என்னுடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படுனார். கர்த்தர் பேசுகிறார். சரி, இப்போது அவரோட லைஃப், பர்சனல் லைஃப்பை பற்றி ஆண்டவர் பேசுகிறார், சரிப்படுத்துகிறார். இனி பவுல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டார், இப்போ ஊழியத்தில் இறங்கியாச்சு. ஊழியம் நல்லா நடக்குது. எவாஞ்சலிஸ்டாக இருந்தார், நிறைய ஆத்துமாக்களை ரட்சிப்புகளை நடத்தினார், ஞானஸ்நானம் எடுத்தார். பின்பு அப்படியே ஒரு சபை உருவாச்சு. அந்த சபையில் வந்து இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம். இந்த சபையில் பவுல் இருக்கிறார். 13ஆம் அதிகாரத்திலே முதல் 3 வசனங்களை வாசிக்கிற பாருங்க. அந்தியோக்கியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனை ஊரானாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுவுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயீனும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற பொழுது பர்னபாவையும் சவுலையும், நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். இப்போ அந்தியோகியா என்ற பட்டணத்தில் ஒரு சபை இருக்குது. அந்த சபையில் வந்து இந்த பவுல், பர்னபா, இன்னும் சிலர் அங்கே வந்து ஊழியத்தில் முக்கியமாக இருக்கிறாங்க. எல்லோரும் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் உபவாசம் பண்ணி அவர்கள் ஆண்டவருக்கு ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு யாரோ ஒருத்தர் மூலமாக அந்த இடத்துல இருந்து தீர்க்க தரிசனம் வெளியே வருது. ஆண்டவர் இந்த 2 பேரையும் பெயர் சொல்லி மென்ஷன் பண்ணுறாரு. நான் அழைத்த ஊழியத்திற்காக இந்த சவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடுங்கள், சபையிலிருந்து பிரித்து அனுப்பிடுங்கன்றார். நான் அழைத்த ஊழியத்திற்காக. இதுக்கு முன்னால் தாமதமில்லாமல் இயேசுவை, கிறிஸ்துவை தெய்வம் என்று பிரசங்கித்தார். இப்போ இந்த சபையில் வந்து ப்ராஃபட்டாகவும் இருக்கிறாரு, அதே நேரத்தில் பாஸ்டாகவும் இருக்கிறாரு.
ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்திருக்கலாம், அந்த சபையில் ஒரு பாஸ்டராக இருக்கார், போதகராக இருக்கார். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அழைத்த அழைப்பு பவுலுக்கும் பர்னபாவுக்கும் இது மட்டும் இல்லை, இன்னும் வேற இருக்குது. அது என்ன? இவங்க அது ஒரு சபையை ஸ்தாபித்து இது வரைக்கும் போயிருக்குது, இனி பல சபைகளை ஸ்தாபிக்க இவங்களை வெளியில் அனுப்பு. இவங்க போய் இன்னும் பல சபைகளை ஸ்தாபிக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த நீகர் எனப்பட்டதான சிமியோன் இருக்கிறாரு, சிரேனை ஊரானாகிய லூகி இருக்கிறாரு, கார்பங்கு தேசாதிபதி ஆகிய ஏரோதோட வளர்க்கப்பட்ட மனாயின், ஒருத்தர் வந்து அரசியல் பின்னணி உள்ளவர் கூட இருக்கிறார். கார்பங்கு தேசாதிபதி ஆகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயின் கூட இருக்கிறார். பேக்ரவுண்ட் உள்ள ஆள் இவர். இந்த மனாயின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோது கூடவே வளர்ந்தவரான். ஆனால் அவங்களுக்கெல்லாம் காலிங் வரல, அவங்களாம் அங்கே தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த பவுலும் பர்னபாவுக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அழைத்த அழைப்புக்காக இவங்களை பிரித்து விடுங்கள். இவங்க சின்சியராக கர்த்தருக்கு இருக்கிறாங்க. ஆண்டவர் போட்டார் பிளான். மற்ற இவ்வளோ பேர் அந்த இடத்துல இருந்தாலும் இந்த பவுலுக்கும் பர்னபாவையும் ஆண்டவர் பிளான் போட்டார். இவங்க சின்சியராக எனக்காக இருக்கிறாங்க, உத்தமமாக இருக்கிறாங்க, வாஞ்சியோடு இருக்கிறாங்க, இவங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு தூக்குங்கன்ட்டார். இவன் ஒரு சபைக்கல்ல, பல சபைகளை இவன் நிர்வாகம் பண்ண வேண்டும், பல சபைகளை ஸ்தாபிக்க வேண்டியவன், பல சபைகளை நிர்வாகம் பண்ண வேண்டியவன். இங்கிருந்து அனுப்புங்க. உத்தமமாக இருக்கும் பொழுது கர்த்தர் அவங்களை என்ன செய்கிறார்? இவங்க 2 பேரையும் தூக்குறார். நீங்கள் ஒரு சபை அல்ல, பல சபைகளை நீங்கள் ஸ்தாபிக்க வேண்டும். ஆண்டவர் ப்ரமோட் பண்ணுறார். நல்லா கவனிங்க. நம்முடைய லைஃப்பில் நீங்கள் கர்த்தரை உண்மையாக சின்சியராக பின்பற்றுங்க. ஆண்டவர்களோடு பேசுவார். ஒரே நிலைமையில் நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. நீங்கள் சின்சியராக கர்த்தரை தேடிட்டே இருந்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவலில் மட்டும் சொல்லலை, உலக காரியத்திலையும் சொல்கிறேன். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், நீங்கள் வந்து உலகத்தில் ஒரு வேலையில் இருக்கலாம், ஏதோ ஒன்று செய்வீங்க, ஏதோ ஒன்று பண்ணுறீங்க. நீங்கள் சின்சியராக கர்த்தரை தேடுற நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரே நிலைமையில் இருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் ப்ரமோட் ஆவீங்க. உங்களுடைய லைனில் நீங்கள் ப்ரமோட் ஆவீங்க. இது ஊழியத்துக்கு மட்டும் கிடையாது, இந்த இடத்துல ஊழியம், மற்றபடி உங்கள் லைஃபுக்கு சொல்கிறேன். நீங்கள் எந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறீங்களோ, எந்த லைனில் இருக்கிறீங்களோ, எந்த காரியத்திலே உங்கள் வாழ்க்கை இருக்குதோ, நீங்கள் கர்த்தரை சின்சியராக தேடுற நபராக இருந்தால் உங்கள் லைனில் நீங்கள் கண்டிப்பாக ப்ரமோட் ஆவீங்க. நெக்ஸ்ட் லெவலுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். சாதாரண லெவலில் வைக்க மாட்டார், நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களை தூக்குவார் ஆண்டவர். இந்த இடத்துல இத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த பர்னபாவும் பவுலும் சின்சியர் ஆண்டவர் தேடினாங்க, ஆண்டவர் அடுத்த லெவலுக்கு தூக்குனார். உங்கள் லைனில் நீங்கள் எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் கர்த்தரை உண்மையாக தேடுங்க, உங்களுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். உங்களுடைய கர்த்தர் உயர்த்துவது, கர்த்தர் நேராக பேசுவார், பேசி உயர்த்துவார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல பவுலும் பர்னபா வந்து எங்கள் 2 பேர்த்துக்கும் வேற காலிங் இருக்குது, கர்த்தர் எங்களை வெளியில் போக சொல்கிறாருன்னு சொன்னால் மற்றவங்களாய் முதல்ல உட்காருன்னு இருப்பாங்க. என்ன அவசரப்பட்டு எங்கே ஓடுறேன் அப்படின்வாங்க. பிடிச்சிருப்பாங்களா, மற்றவங்களை பிடிச்சி திட்டி உட்கார வச்சுருப்பாங்க. ஆனால் ஆவியானவர் வந்து பேசுகிறாரு, இவங்க 2 பேரையும் அனுப்பினோடனே ஜெபம் பண்ணி அனுப்பி வச்சுட்டாங்க. புரியுதா? ஜெபம் பண்ணி ஆசீர்வாதி ஜெபம் பண்ணி அனுப்பி வச்சுட்டாங்க. நம்மை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவர், நம்மோடு பேசுகிறவர், நம்மை குறித்து மற்றவரிடத்தில் கர்த்தர் பேசுகிறவர். புரியுதா? பவுலோடும் கர்த்தர் பேசினார், பவுலை குறித்தும் கர்த்தர் மற்றவங்களிடத்துல பேசுகிறார். ஆண்டவர் பேசுகிறார். பேசி பேசி பேசியே ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். நான் சொல்கிறேன், உங்களோடு கர்த்தர் பேசுவார். உங்களை கர்த்தர் ஒரு உயர்த்தணும் நினைக்கும் போது உங்களை குறித்து மற்றவங்ககிட்ட கர்த்தர் பேசுவார், அதையும் செய்வார். உங்களை குறித்து மற்றவங்ககிட்ட கர்த்தர் பேசி உங்களை கர்த்தர் உயர்த்துவார். நடக்கும். என் வாழ்க்கை நிறைய நடந்திருக்கு, நடக்கும். நம்மளை குறித்து மற்றவங்ககிட்ட பேசுவார். உங்களை எந்த இடத்துல எப்படி உயர்த்தணுமோ அதை யாராவது அந்த சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட பேசி இவனுக்கு ப்ரமோட் பண்ணுவார், இவனை உயர்த்து, இவனுக்கு நல்ல ஸ்டாண்டர்ட் கொடு, பெரிய பதவி கொடு, உயர்த்து. ஆண்டவர் அதை செய்வார். எப்போ? நம்ம சின்சியராக கர்த்தரை தேடினால் நம்மை குறித்து மற்றவர்களுக்கும் கர்த்தர் பேச ஆயத்தமாக இருக்கிறார். இதையும் செய்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அதான் பார்க்குறோம் 2வது வசனம் கடைசி பகுதி. பரிசுத்த ஆவியானவர் தான் இதை திருவிடம் பற்றினார். புரியுதா? சரி, நல்லது. அடுத்தது இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். 16ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 16ஆம் அதிகாரத்தில் 6, 7 2 வசனத்தை 8, 6, 7, 8 வசனங்களை வாசிக்கிறேன். அவர்கள் பிரிக்கியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது
ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு, இங்கேயும் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இவர்கள் இப்போ ஊழியத்தில் வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. யார்? இந்த பவுல் பர்னபாலாம் பிளான் பண்ணுறாங்க. என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த இடத்துல ஆசியாவிலே போய் ஊழியத்தை செய்யணும்னு பவுல் வந்து பிளான் பண்ணுறார். இந்த 16ஆம் அதிகாரத்தில் பவுலோடு இப்போ ஊழியத்தில் வந்து பர்னபாவில் இப்போ இந்த இடத்துல வந்து சீலா இருக்கிறார். 15ஆம் அதிகாரத்தோட பர்னபாவுடைய காரியம் முடிஞ்சிடும். 16ஆம் அதிகாரத்தில் சீலா வந்துடுவார். இந்த 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சீலா பவுல் இவங்களை என்ன செய்கிறாங்க, ஊழியத்தில் வந்து போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. என்ன பிளான் பண்ணுறாங்க? ஆசியாவிலே போய் ஊழியம் செய்வோம். ஏஷியாவில், அதாவது நம்ம இடம் ஏஷியாவில் நுழைஞ்சு ஊழியத்தை செய்து ஃபுல்லாக ஏஷியா ஃபுல்லாக சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு நினச்சாங்க. இப்படி ஏஷியா ஃபுல்லாக கவர் பண்ணணும்னு நினச்சி அவங்க வந்திருந்தாங்கன்னா ஒருவேளை இந்தியாவுக்கு கூட அவங்க வந்திருக்கலாம். இவங்க பிளான் போட்டாங்க. அப்படி ஏஷியா ஃபுல்லாக கவர் பண்ணி காஸ்பல் சொல்லி அவங்க அந்த காலத்தில் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தேசம்தான் இல்லையா? எஸ்தர் காலத்திலேயே பார்க்கும்போது இந்து தேசம் இந்தியாவை பற்றி பைபிளில் போட்டிருக்கு. இந்தியா அந்த காலத்திலேருந்தே பைபிளில் மென்ஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்தியா வந்து ஒரு பிரசித்தி பெற்ற, உலகத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு தேசமாக அந்த காலத்திலே இருந்திருக்குது. எஸ்தர் காலத்தில் எப்படி தான் இருந்திருக்குது. அப்போ அவங்க நினச்சிருப்பாங்க இந்தியாவில் அன்னைக்கே ஜனத்தொகை ஜாஸ்தி தான், அதனாலே நினச்சிருப்பாங்க ஏஷியா ஃபுல்லாக கவர் பண்ணி இந்தியாவில் ஃபுல்லாக போன நிறைய ஆத்துமாக்கள் இருக்கிறது, இந்தியாவில் நிறைய பேர் ரட்சிப்போட நடத்தலாம் நினச்சிட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. ஆண்டவர் நோன்ட்டார். ஏஷியாவினுடைய ஊழியம் கிடையாது, நகருன்ட்டார். சரி, ஏஷியாக்குள்ளே வேண்டாம், மீசியாவில் போகலான்னு பார்க்குறாங்க. ஆசியா தான் இல்லைன்னா மீசியாவுக்காக தான் போவோன்னு பார்க்குறாங்க. 7வது வசனம் பார்த்தீங்கன்னா மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினாங்க. எப்படி பிளான் போடுறாங்க பாருங்கள். ஆசியாவுக்கு போகலான்னு பார்க்குறாங்க. ஆசியா இல்லைன்னா மீசியாவுக்கு போகலான்னு பிளான் போடுறாங்க. ஆண்டவர் சொன்னார் ஆசியாவும் கிடையாது மீசியாவும் கிடையாதுன்ட்டார். இன்றைக்கி இப்படி தான் நம்ம பண்ணிட்டு உட்காந்துட்டு வரோம். ஆசியா பிளான் போடுறோம், ஆசியா இல்லையா மீசியா பிளான் போடுறோம், அப்படி தானே? ஒன்று பண்ணி பார்க்குறோம், இந்த பிஸ்னஸ் ஒர்க் அவுட் ஆகுதா? இல்லை, சரி இது இழுத்து முடு, இது ஆரம்பி, இது சரி வருதா, இந்த ரைட், இதை விட்டுட்டு இதை தேடு, பிளான் போடுறோம். இது மாற்றி 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 1000 பிளான் போடுறோம். ஆண்டவர் சொல்லி என்ன பிளான் போட்டுக்கிற நீ? என்ன 1000 பிளான் போட்ட? நீயா பிளான் போட்டுகிட்டே இருப்பியா? ஆசியா இல்லைன்னா மீசியாவா? ஆசியாவும் கிடையாது மீசியாவும் கிடையாது, போ. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா மக்கதோனியா, மேசிடோனியாவுக்கு கர்த்தர் பிளான் போடுறாரு. புரியுதா? உங்கள் பிளான் எல்லாத்தையும் தூக்கி வச்சிருங்க. நீங்கள் இஷ்டம் போல் பிளான் போட்டிங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார் அதெல்லாத்தையும் தூக்கி மூட்டை போட்டு கட்டி வை, என் பிளானே வேற. நீ ஆசியாவும் மீசியாவும் பிளான் போட்டுருக்காத, என் பிளான் மேசிடோனியா, மக்கதோனியா, அதான் மேசிடோனியா, என் பிளான் அங்கே வச்சுருக்கேன். ஆண்டவர் இதை விட வேற ஒரு பெரிய பிளான் வச்சுருந்தார். ஆசியாவுக்கு பவுல் இல்லை, ஒரு தோமாவே போதும் ஆசியாவை பிடிக்கிறதுக்கு. இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சு இந்தியாவுகள் இருண்ட தேசமாகி இந்தியாவுக்குள்ளே நுழையிறதுக்கு ஒரு தோமா போதும். தோமாவை வச்சு நான் செஞ்சிருவேன்னு கர்த்தர் செஞ்சுட்டாரு. அப்போ நல்லா பாருங்கள், ஆண்டவருக்கு யார் எந்த இடத்துல போகணும், யாரை வச்சு எந்த இடத்துல என்ன செய்யணுன்றது எல்லாம் பிளான் பண்ணிட்டார். உங்களை வச்சு என்ன காரியத்தை செய்யணுன்றது ஏற்கனவே அவர் பிளான் பண்ணிட்டார். நீங்கள் வந்து அதை விட்டுட்டு வேறு ஏதாவது செய்ய போனீங்கன்னா ஆண்டவர் பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவார். எங்கே போகிறேன் நான்? உன்னை இங்கே இருக்க சொன்ன, நீ எங்கே போயிட்டு இருக்கிற? நான் உன்னை மேசிடோனியா போக சொன்ன, நீ எங்கள் ஆசியா மீசியான்ட்டு காட்டுக்கிறேன், வா இங்கே மேசிடோனியாக்குன்னுவார். தப்பாக பிளான் போடாதீங்க. நீங்கள் தப்பாக பிளான் போட்டிங்கன்னா ஆவியானவர் வந்து பேசுவார், நோ மாற்று, உன் பிளானை மாற்றுன்னுவார். நீயா பிளான் போடாத, இது என் காரியம் அல்ல, என் பிளான் வேற. உங்கள் கையில், உங்களுடைய வாழ்க்கையின் பிளான் அவர் கையில் இருக்குது. நீங்கள் பிளான் போடாதீங்க, அது வேறு பிளானாக தான் இருக்கும். ஆண்டவர் ஒரு பிளான் வச்சுருக்கும் போது நீங்கள் எதுக்கு நீங்கள் பிளான் போடுறீங்க? பிளான் தான் ஏற்கனவே போட்டாச்சு, அப்புறம் நீங்கள் எதுக்கு பிளான் போடுறீங்க? புரியுதா? ஏற்கனவே ஒரு பிளான் போட்டாச்சு, ஏற்கனவே ஒரு பில்டிங் ஒரு பிளான் போட்டாச்சு. என்ன பிரதர், ஒரு பில்டிங் ஒரு பிளான் போட்ட பிறகு இன்னொரு பிளான் போட முடியுமா? ஒரு பில்டிங்குக்கு பிளான் போட்டு ஃபவுண்டேஷன் போட்டாச்சு, அப்புறம் பிளானை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அவர் நம்ம சர்ச்சை கட்டினவர் தான் சொன்னேன். ஒரு பில்டிங்குக்கு பிளான் போட்டு ஃபவுண்டேஷன் போட்ட பிறகு அந்த பிளானை மாற்ற முடியுமா?
மாற்ற முடியாது. ஃபவுண்டேஷன் போட்ட பிறகு பிளான் போட முடியாது. உங்களை கர்த்தர் ஒரு பிளான் போட்டுட்டாரு, உங்களை வச்சு ஒரு ஃபவுண்டேஷனை போட்டாச்சு. ஃபவுண்டேஷன் போட்ட பிறகு நீங்கள் எப்படி நீங்கள் பிளான் இப்போ புதுசாக பிளான் போடுவீங்க? ஆண்டவர் பிளான் போட்டாச்சு, அவன்கிட்ட ஃபவுண்டேஷனை போட்டார் உங்கள் லைஃப்பில். இப்போ நீங்கள் புதுசாக நீங்கள் பிளான் போட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் என்ன செய்யணும்? அந்த பிளானை நீங்கள் வாங்கணும். நீங்கள் புதுசாக பிளான் போட முடியாது. உங்கள் லைஃப்பில் ஏற்கனவே பிளான் போட்டாச்சு, அந்த பிளானை வாங்கினேன்னு பொழைச்சிங்க. நீங்களாக பிளான் போட்டிங்கன்னா சுத்தமாக இடிஞ்சிடும் பில்டிங்கு. நீங்கள் புதுசாக பிளான் போட்டு அது மேலே கட்ட பார்த்தீங்கன்னா எல்லாம் இடிஞ்சு போயிடும். அவர் கையில் இருக்கிற பிளானை வாங்குகிற வழியை பாருங்கள். நீங்களாக புதுசாக ஒரு பிளானை போடாதீங்க. ஆமேன். ஏற்கனவே பிளான் போட்டாச்சு, ஃபவுண்டேஷன் வரைக்கும் வந்துருச்சு, ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. இப்போ நீங்கள் பிளானை மாற்ற முடியாது. அந்த பிளானை வாங்கி அதில் போகிற வழியை பாருங்கள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையின் பிளானை எனக்கு கொடுங்க, என் வாழ்க்கையின் பிளான் எனக்கு கொடுங்க. என்னை பற்றி நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க அதை கொடுங்க. ஃபவுண்டேஷன் போட்டுட்டீங்க, இனி அது மேலே இசைவாய் கட்டி எடுப்பணுமே தவிர வேறு பிளான் இனி பண்ண முடியாது. அவர்கிட்ட பிளானை வாங்குங்க, கொடுப்பார். இதுதான் உன் லைஃப் பிளான். அப்போ பாருங்கள், அவங்க தப்பாக பிளான் போடும்போது ஆண்டவர் குறுக்கிட்டார், தடுத்தார். நீங்கள் தப்பாக ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் குறுக்கிடுவார். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். தாமதம் பண்ணா திட்டுவார், அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஊழியத்தில் நீ போய் பல சபைகளை ஸ்தாபிக்கணும், ஆசீர்வாதமாக பேசுவார், அதுவும் ஆசீர்வாதம். ஆசீர்வாதமாக பேசினாலும் ஆசீர்வாதம், திட்டினாலும் ஆசீர்வாதம். நீ இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யணும் கரெக்ட் பண்ணாலும் ஆசீர்வாதம். எல்லாமே ஆண்டவர் செய்கிறார். ஆவியானவர் எதை பேசினாலும் அது உங்களுக்கு ஆசீர்வாதம். இன்றைக்கி நீங்கள் கர்த்தர்கிட்ட கேட்க போகிறீங்க என்னென்னா, ஆண்டவரே என்கிட்ட நீங்கள் பேசுங்க, அது போதும். நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, ஆனால் பேசுங்க. ஆமேன். கர்த்தர்கிட்ட கேளுங்க, என்கிட்ட பேசுங்க, அது போதும். என்ன வேணால் பேசுங்க, என்னை திட்டுங்க, என்ன வேணால் சொல்லுங்கள், ஆனால் என்கிட்ட பேசுங்க. இதை மட்டும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் என்ன பேசினாலும் நான் கேட்க, நீங்கள் திட்டினாலும் கேட்டுக்கிறேன், நீங்கள் நல்ல ஆலோசனை சொன்னாலும் கேட்டுக்கிறேன், நீங்கள் என்ன என்கரேஜ் பண்ணாலும் கேட்டுக்கிறேன், என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். நீங்கள் என்கிட்ட பேசுங்க. இப்படி ஜெபம் பண்ணுவீங்களா? அப்படி ஜெபம் பண்ணிங்கன்னா இன்னையிலிருந்து ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிடுவார். இன்றைக்கே உங்களுக்கு வீடியோ போட ஆரம்பிச்சிடுவார் ஆண்டவர். இன்னையிலேருந்து உங்களுக்கு சொப்பனங்கள் வரும், ஆண்டவர் பேசுவார். பைபிளை திறந்தீங்கன்னா பேசுவார். இந்த மாதிரி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சபையில் ஆராதனையில் வரும்போது ஆண்டவர் உங்களோட பேசுவார். புரியுது? ஆண்டவரில் பேசுவார். நீங்கள் தப்பான முடிவு எடுத்தீங்கன்னா பேசுவார், எல்லாத்தையும் பேசுவார். பேசி உங்களை கரெக்ட் பண்ணுவார். நம்மளை எந்த விஷயத்தில் தேவ சித்தத்தை விட்டு வெளியில் போகிறதுக்கு விடவே மாட்டார். இது நான் பைபிள் மட்டுமல்ல, என் வாழ்க்கையில் வச்சே நான் சொல்கிறேன். ஒரே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் ஜெபத்தில் போகிறேன். நான் படித்து முடித்து வேலையை தேடிட்டு இருக்கிற டைம். அப்போ அந்த டைமில் எங்கள் வீட்டில் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு என் ஃபாதர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்தால் அதில் என்னையும் ட்ரை பண்ண சொல்லிட்டு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லி என்னை வற்புறுத்தினாங்க. ஆனால் கர்த்தரை என்னை ரட்சித்த வருஷத்துலேயே 83வது வருஷத்துலேயே என்னை ஊழியத்தை கலைக்கிறேன்னு சொல்லிட்டார். 86வது வருஷத்துலேயே உனக்கு ஒரு வேலை கொடுப்பேன், அதன் பிறகு உன்னை முழு நேரமாக கூப்பிடுவேன், அதையும் சொல்லிட்டார். அந்த டைமில் எனக்கு அந்த வேலை தேடி இருக்கிற அந்த நேரத்தில் இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிவிட்டு அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மதியானம் எனக்கு எக்ஸாம், கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்போது எக்ஸாம் காலையில் சர்வீஸ்க்கு போகிறேன். நான் இருந்த சர்ச்சில் விசுவாசி, நான் பின்னால் அப்படி கூட்டத்தில் தரையில் உட்கார விசுவாசி நான். அப்போ உட்காந்துட்டு இருக்கிறேன். அன்றைக்கி சர்வீஸில் அட்டன் பண்ணிவிட்டு போகும்போதே அந்த ஹால் டிக்கெட்டை பாக்கெட்டில் வச்சுட்டு போகிறேன். ஏன்னா சர்வீஸ் முடிஞ்சோன்னு பாஸ்டர்கிட்ட கொடுத்து ஜெபம் பண்ணிவிட்டு, பாஸ்டர் நீங்கள் மதியானம் எக்ஸாம் எழுத போகிறேன், எனக்கு ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணிவிட்டு போகிறதுக்காக ஹால் டிக்கெட்டையும் பாக்கெட்லேயே வச்சுட்டு சர்வீஸில் போய் உட்காந்துட்டு இருக்கிறேன். அன்னைக்கு பார்த்து வேற ஒரு இடத்துலேருந்து ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்திருந்தார். அவர் பெரிய பிரசங்கியார் கூட கிடையாது, நிறைய பாட்டு தான் போடுவார். ஆனால் அவர் பிரசங்கிச்சுட்டே இருக்கிறாரு, ஏதோ பேசிக்காக பேசுவார். பேசிகிட்டே இருந்தார். பேசிகிட்டே இருக்கிறவர் திடீர்னு அந்த மெசேஜுக்கு நடுவில் இந்த இடத்துல ஒருத்தர் தன் வேலைக்கான முயற்சியோடு அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, அது கர்த்தருடைய சித்தம் அல்ல அப்படிங்கிறாரு. பேசிகிட்டே போகிறோம், திடீர்னு நிறுத்தி இப்படி சொல்கிறார். சொல்லிவிட்டு அப்படியே மெசேஜ் திருப்பி கண்டினியூ பண்ணுறாரு. எனக்கு ஸ்டக்கோடு கொஞ்சம் சுருக்குனுச்சுன்னா, நம்ம தானே பாக்கெட்டில் ஹால் டிக்கெட்டை வச்சுட்டு மதியானம் எக்ஸாம் எழுதலான்னு பாக்கெட்டில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் அப்படி சுருக்குனுச்சு. அப்புறம் அவர் போயிட்டார், அது பாட்டுக்கு கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்கிறாரு. அப்புறம் மெசேஜ் முடித்து ப்ரேயர் ஆரம்பிக்கிறார்.
ப்ரேயர் ஆரம்பிக்கும் போது நான் அப்படியே முழங்கால் பண்ணியிருக்கேன் தரையில். ப்ரேயர் நடத்திட்டே இருக்கிறவர் திடீர்னு ப்ரேயரில் இருந்து நிறுத்திட்டு, இந்த இடத்துல ஒருத்தர் தன் வேலைக்கான முயற்சியோடு வந்திருக்கிறாரு, அது கர்த்தருடைய சித்தம் அல்ல அப்படிங்கிறார். 2வது தடவை எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா அது திருப்பி அதே சொல்கிறாரே சொல்லிட்டு டக்குன்னு வேறு எதுக்கும் போயிட்டார். அப்படியே வேறு எதை நடத்திட்டு போகிறாரு. எனக்கு கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு, ஒரு மாதிரி ஆகிடுச்சு. உடனே ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இப்போ அவர் இப்போ நீங்கள் பேசுகிறது, நீங்கள் எங்கிட்ட தான் பேசுகிறது உண்மையானா அவர் அதை மறுபடியும் சொல்லணும் அப்படின்னேன். ஏற்கனவே 2 தடவை முடிஞ்சிருச்சு. இப்போ கர்த்தர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் இப்போ நீங்கள் பேசுகிறது எங்கிட்ட தான் நீங்கள் பேசுகிறது உண்மையானா அவர் அதை மறுபடியும் சொல்லணும். கண்ணை மூடி நான் அதை சொன்னது தான் தாமதம். அவர் வேறு ஏதோ சொல்லிகிட்டே போகிறாரு. நான் சொன்ன உடனே டக்குன்னு அதை நிறுத்தினார். எங்கேயோ போகிறேன்னு நிறுத்திட்டு இந்த இடத்துல ஒருத்தர் வேலைக்கான முயற்சியோடு வந்திருக்கிற அது கர்த்தருடைய சித்தம் அல்லங்கிறார். நான் சொன்ன உடனே 3வது தடவை சொல்கிறாரு. இந்த ஜெபம் மேலே போது அடுத்த நிமிஷம் அவர் வாயில் அது வருது. நான் அழுந்துட்டேன். கர்த்தர் பர்டிகுலராக மட்டும் தான் அடிக்கிறாருட்டு. உடனே ஹால் டிக்கெட் எடுத்து சரக்குன்னு கிழிச்சு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டேன். உடனே கிழிச்சிட்டேன். கிழிச்சு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு சர்வீஸ் முடிஞ்சது. நேரம் அவர்கிட்ட போனேன். இன்றைக்கி சர்வீஸில் 3 தடவை சொன்னீங்களே, ஒருத்தர் தன் வேலைக்கான முயற்சியோடு வந்திருக்கிற அது கர்த்தருடைய சித்தம் அல்லன்னு சொன்னீங்களே, அது நான் தான் அப்படின்னு. அவர் ஆச்சரியமாக பார்த்தார். அந்த கிழிச்ச ஹால் டிக்கெட் எடுத்து காமிச்சேன். இன்றைக்கி நான் தான் மத்தியானம் எக்ஸாம் எழுதுறதுக்காக ஹால் டிக்கெட்டோடு வந்தேன். கர்த்தர் என்கிட்ட பேசினா அதை கிழிச்சிட்டேன் அப்படின்னு. அவருக்கு பதறிட்டார். அடப்பாவி ஏதோ எமோஷனலாக இவன் பாட்டுக்கு கிழிச்சிட்டான். என்ன தம்பி எக்ஸாம் எழுதியிருக்கலாமே, எழுதிட்டு அப்புறம் பார்த்துக்கலாமில்ல அப்படின்னாரு. ஏன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா, இப்படி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறவன் கடைசியில் அதை கிழிச்சிட்டு வந்து உட்காந்துக்கிறானே. அப்போ நான் சொன்னேன், இல்லை கர்த்தர் என்கிட்ட பேசிட்டார், நான் எழுத முடியாது. அதனால தான் உடனே கிழிச்சிட்டு வச்சுருந்தா கூட அப்புறம் எழுத வச்சுருவாங்க. வீட்டில் போன மிரட்டி எழுத வச்சுருவாங்க. அதனால தான் கையோடு கிழிச்சிட்டேன். அதன் பிறகு தெளிவாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் 2-3 முயற்சிகள் எடுக்கும்போது எல்லாத்துலேயும் ஆண்டவர் குறுக்க வந்து எல்லாம் தடுத்து கிளாஷ் பண்ணார். அதுக்கு பிறகு தான் கர்த்தரை கூட பேசினார், உன்னை என் முழு நேர ஊழியத்திற்கு நான் அழைக்கிறவா அப்படின்னார். அப்போது நம்ம லைஃப் இப்படி தான். நம்ம பல நேரத்தில் நம்ம அறியாமல் என்ன செய்வோம், நம்ம பிளான் போடுவோம். ஆண்டவர் குறுக்க வந்து பேசிடுவார், கிழிச்சிடுவார். எல்லாத்தையும் பழைய பிளான் எல்லாத்தையும் உடைச்சி அவருடைய மாஸ்டர் பிளானை கொண்டு வந்து நிற்க வைப்பார். இது கர்த்தர் செய்யுது. நீங்கள் தவறான முடிவு எடுக்க நினைச்சாலும் கூட ஆண்டவர் விட மாட்டார், உங்களை நடத்துவார். நீங்கள் கேட்குறதெல்லாம் ஆண்டவர் என் கூட பேசுங்க, ஏதாவது என்கிட்ட பேசிகிட்டே இருங்கன்னு சொல்லுங்கள். ஜபிப்பீங்களா? அந்த மாதிரி ஏதாவது என்கிட்ட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். கேளுங்க, ஏதாவது என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லுங்கள். என்ன வேணால் பேசுங்க, ஏதாவது என்கிட்ட நீங்கள் பேசிட்டு மட்டும் இருங்க ஆண்டவரேன்னு மட்டும் ஜெபம் பண்ணுங்க இன்றைக்கி. அப்புறம் பாருங்க, அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே நிறைய பேர் சொல்லுவீங்க. ஜபிக்கலாமா? ரைட், எல்லாம் கண்ணமிடுவோம். எல்லாம் ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே எங்கிட்ட நீங்கள் பேசணும். சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திலும் நம்மை வழி நடத்துவார். அவர் சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை அவர் அறிவிக்கிறவர், அவர் பேசுகிறவர். சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசி நம்மை நடத்துகிறவர் அவர். இப்போ ஆண்டவரை பார்த்து கேளுங்க, என் கூட நீங்கள் பேசி என்னை நடத்துங்க. அபிஷேகம் பெறாமல் இந்த இடத்துல நீங்கள் இருப்பீங்கன்னா ஆண்டவர் இடத்துல என்னை பரிசுத்தாவியானவரால் நிரப்புங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. என்னை பரிசுத்தாவியானவரால் என்னை நிரப்புங்க அப்பா, என்னை பரிசுத்தாவியானவரால் நிரப்புங்க. என்னை பரிசுத்தாவியானவரால் நிறைத்து என்னை நீங்கள் நடத்தணும். என் கூட நீங்கள் பேசணும். சொப்பனத்தின் மூலமாக பேசுங்க, வேத வசனத்தின் மூலமாய் பேசுங்க, பிரசங்கத்தில் என் கூட பேசுங்க, எப்படி வேணாலும் பேசுங்க. ஏதாவது என் கூட பேசுங்க ஆண்டவரே. என்னை உற்சாகப்படுத்தும்படி மட்டும் இல்லைப்பா, நான் தப்பு செஞ்சால் என்கிட்ட கோபமாக பேசுங்க சொல்லுங்கள். நான் தப்பு செஞ்சால் என்கிட்ட நீங்கள் கோபமாக பேசுங்க. நான் தப்பான முடிவு எடுக்கும்போது அதை கரெக்ட் பண்ணுற மாதிரி பேசுங்க. நான் நல்லபடியாக நடக்கும்போது என்னை ஆசீர்வதித்து பேசுங்க. ஆனால் என்கிட்ட நீங்கள் பேசுங்க, ஏதாவது ஒன்று பேசுங்க. என்கிட்ட பேசாமல் மட்டும் இருக்காதீங்க, எங்கூட பேசுங்க ஆண்டவரே. இன்றைக்கி ராத்திரியே எனக்கு நீங்கள் சொப்பனத்தின் மூலமாக எங்கூட நீங்கள் பேசணும். பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களோடு கூட பேசி உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தைகளை எல்லாம் உடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே ஆமென் என்றும் ஆமென் என்றும் நிறைவேற்றுங்க ஆண்டவரே.
என் வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாது என்று சொன்னீங்களே, நான் விரும்பினபடி செய்து நான் நினைத்த காரியம் ஆகும்படி வாய்க்கும்னு சொன்னீங்களே. என் கூட நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, என் கூட நீங்கள் பேசுங்க. இந்த வார்த்தைகளை எல்லாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் உறுதிப்படுத்துங்க, கனப்படுத்துங்க, காத்து கொள்ளுங்க. உமது பிள்ளைகளை ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் பேசி நடத்தி மகிமையிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். காத்து கொள்ளுங்க. துதி, கன, மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.